Welcome to Think Pod. முகை மழை நான் நினைகிறேன் முதல் முறை முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை முதல்ல என்ன பண்ணோம் கியூட்டு தெரியாம அமிச்சிட்டோம் அவரு பதறிட்டாரு ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சுட்டு என் வாழ்க்கையை போச்சு அப்படின்னு ஒரு கால் அபி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நரேட் பண்ணும் போதுமே தெளிவு கிளாரிட்டி கரெக்டாக வந்து நீங்கள் வந்து நான் அகைன் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன் பாசிட்டிவிட்டி மட்டும் தான் ஒரு இடத்துல இருக்கும். நான் செம்ம ஸ்ட்ரெஸ்ல போவேன் ஆஃபீஸுக்கு. உங்கள் பாதத்தை எடுத்து இப்படி வைத்துக் கொள்ளுங்க அந்த மாதிரி மாத்திடுவேன். இன்னைக்கு நம்மளோட வந்து டூ ஸ்பெஷல் வெரி ஸ்பெஷல் பீப்புள்னு இருக்காங்கன்னே சொல்லலாம். எங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்கன்னா வீணோ கண்டிப்பாக அது வந்து மேஜிக்காக தான் இருக்க போகுது. இட்ஸ் அ வெரி மேஜிக்கல் டூவோன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் பாட்டு வந்து எங்கள் ப்ளேலிஸ்ட்டில் வந்து நாங்கள் ப்ளே பண்ணி டயர்டே ஆகுறது இல்லை. மயக்கிறப்பூ வாசம்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் பின் லைக் அன் அன்பிலீவபிள் ஜேர்னி. டெல் அஸ் a little bit about how it's been உங்களுக்கு இவ்வளோ நாள். ஐ மீன் 12 years இஸ் அ லாங் டைம் டு ரிஃப்ளெக்ட் நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து மியூசிக் பண்ணும்போது ரொம்ப இந்த சினிமாவுக்கு பண்ணுறது யாருக்கா பிடிக்கணுன்ற மாதிரிலாம் கூட இருக்காது. மைக்ரோபாசம்லாம் இன்ஃபேக்ட் எழுதும்போது அந்த பாட்டு யாருக்கும் பிடிக்குமா பிடிக்கலன்னு என்னன்ற கவலை கூட இருக்காது. ஆனால் இப்போ 12 years இந்த பக்கம் வந்தால் அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. ஐ திங்க் அது ஒன்று தான் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஐ ஹவ் thoroughly enjoyed my journey working with many kinds of directors. most of them first film directorsன்னு சொல்கிறது சந்தோஷம். அண்ட் இப்போ ரீசெண்டாக என்னுடைய அந்த ஒரு ஜேர்னியோட புது டைமென்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன் வந்து அவர் தான். ஸோ அவரோட வார்த்தைகளும் ரொம்ப நன்றி. என்னோட டியூன்ஸும் மியூசிக்கும் சேரும்பொழுது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கனெக்ட் ஃபீல் ஆச்சு. நாங்கள் கண்டிப்பாக வந்து ஐம் கோன் டு ஆஸ்க் யூ மோர் கொஸ்டின்ஸ் அபவுட் ஹவு இந்த இணைப்பு வந்து இன்னும் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு. பட் நீங்கள் சொன்ன இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஹிட் ஆச்சுன்னா, ஆல்தோ நியூ கமர் ஃபில்ம்ஸ் லைக் லெட் இட் பி குட் நைட், லவர், டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி ஃபில்ம்ஸ்க்கெல்லாம் when it comes to the music essence aspect of it, what kind of process goes behind it? உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு இது இருக்குமா, ரெஸ்பான்சிபிலிட்டி சேயிங் யூ ஆர் த யூஎஸ்பி ஆஃப் தீஸ் ஃபில்ம்ஸ் அப்படின்ட்டுலாம் ஒரு ப்ரெஷர் இருக்குமா? இல்லை ப்ரெஷர் இருக்காது, கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுவேன் ஃபார் ஷுர். இப்போ ஏற்கனவே சீசன்டான டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு வெற்றியை கொடுத்துட்டு வரும்போது அந்த ஏன்னா முதல் படம்ன்றது எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஒரு மொமெண்ட். ஜென்ரலாக ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறவங்களோட நான் நிறைய பயணிச்சது இதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா அது கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷன். ஓகே. ஸோ ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷனில் அண்ட் ஃபஸ்ட்டு படத்துலையுமே வந்து நீங்கள் நிறைய டிமாண்ட்லாம் பண்ணக்கூடாது, ஆர் டிமாண்ட் பண்ணுறது நியாயமாக இருக்காதோ அப்படின்னு அவங்களுக்கே கூட சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்து அவங்க நினைக்கிற கதையை அதுக்கு பலம் சேர்த்து அந்த கதையை வந்து நல்லா அவங்க ஹெல்ப் தெம் டெல் தேர் ஸ்டோரிஸ் அப்படின்ற ஏரியாவில் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் க்ரியேட்டிவாக நான் கொஞ்சம் அந்த டெசிஷன்ஸில் ரொம்ப அவங்களோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுறது உண்டு. ஒரு பாட்டு எப்படி இருக்கணும், இந்த படத்தோட சவுண்ட் பேலட் எப்படி இருக்கணும், மியூசிக் எப்படி வரணும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜெய்பீம் வந்து ஒரு அது ஆக்சுவலாக டிஜே ஞானவேல் சாரோட செகண்ட் படம் தான். பட் வந்து அந்த படம் பண்ணும்போது கிளியர்லி வி ஹேட் அன் ஐடியா, சவுண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொருத்தரோடையும் இன்ஃபேக்ட் டைரக்டர்ஸ்ட்டை கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க, they will have some idea. எனக்கு என் ஃபிலிம் இப்படி தான் இருக்கும். சில பேர் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க, இது அந்த அளவுக்கு இருக்காது, சும்மா நான் ரெஃபரன்ஸாக யோசிச்சேம்பாங்க. பட் ஐ ஜென்ரலி ஆஸ்க், ஓகே சும்மா போட்டு தான் காட்டுங்களேன் நீங்கள் என்ன மைண்டில் வச்சுருக்கீங்கன்னு. ஸோ அங்கேருந்து when we start to discuss things go to another level. ஸோ மெயினாக ப்ராடாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஒர்க் பண்ணும்போது எஸ்பெஷலி இவரெலாம் இருந்தாருன்னா நான் தனியாக டியூன்லாம் உட்காந்து பண்ண மாட்டேன். ஸோ இந்த படத்தில் அபிக்கு தெரியும் டைரக்டருக்கு, அவர் நான் மோகன்ராஜன் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து உட்காந்து பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது ஒரு ஃபன், இட்ஸ் அ குட், ஐ மீன் யூ ஆர் நாட் அஃப்ரைட் டு த்ரோ ஐடியாஸ், கெட் எக்ஸ்போஸ்ட் ஆர் யூனோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குல்ல, அதுதான் அந்த ஒரு பிரதர்ஹுட்டில் தான் தி சாங்ஸ் ஆர் கம்மிங் அவுட். ஸோ ஆக மொத்தத்தில் உங்ககிட்ட மியூசிக் கேட்க வரும்போது லைக் அடாப்டிங் அ பிரதர் as well along with them இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த படத்தில் ஷுவர்லி உண்மைன்னு நினைக்கிறேன். அது ஸோ லவ்லி. அண்ட் கம்மிங் டு யூ சார், உங்கள் ஜேர்னி வந்து ஜேம்ஸ் வசந்தன் சாரோட ஆரம்பிச்சது. லெட் இட் பி ஈஸ்டன் சுப்பிரமணியபுரம், அங்கேருந்து டு லைக் திஸ் லவ்லி காம்பினேஷன். அவர் சொன்னார் தட் யூ கைஸ் மெட். உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு உங்கள் ஜேர்னி ஸோ ஃபார்? எனக்கு முதல் படம் வந்து யாதுமாகி, அது ஜேம்ஸ் வசந்த் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு. உங்களுக்கு தோணுச்சா தலைவா நம்ம முதல் பாட்டு பண்ணும்போது அந்த வைப் உங்களுக்கு? கண்டிப்பாக தோணுச்சு. ஏன் சொல்கிறேன் பாருங்களேன், இது வந்து என்னோட சபையில் கேட்டுக்கிறேன் கொஞ்சம். இல்லையா உண்மை இல்லை, என்னோட லைஃப்பை நான் வந்து ஒரு மாதிரி சினிமாவாக யோசிச்சு பார்த்தா, முதல் முறையாக நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரும்போது 2 புத்தகம் வாங்கினேன். ஒன்று கலீல் ஜிப்ரானோட தீர்க்கதரிசி, இன்னொன்று வந்து சாண்டிலியன் அவர்கள் எழுதின ஜீவநதி. சாண்டிலிங்கிறது இவங்க தாத்தா, என்னோட தாத்தா. இப்போ கேமரா நீங்கள் டாப் ஆங்கிளில் வச்சிங்கன்னா இந்த புத்தகத்தோட பேரன் தான், இது எழுதின பேரன் தான் இவருக்கு பெரிய லைஃபே கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் ஒரு வாய்ஸ் ஓவர் போட்டிங்கன்னா அதுதான் என் கதை.
அதான் உண்மை. இல்ல அவர் ரொம்ப அதிகமா சொல்றாரு. இல்லைங்க, இல்ல அப்படி இல்ல இல்ல நான் வந்து அப்படி இல்லையா சிச்சி, நான் அது சொல்ல, நான் என்னோட லைஃப்பை நான் நினைச்சு பார்க்கும்போது அது ஒரு நிகழ்ச்சி. இல்ல அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். பட் நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்றேன். ஏன்னா அவர் இதை சொல்றதுனால நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் வந்து ஒரு வைரத்தை வந்து நீங்க ஒரு டப்பாக்குள்ள வச்சா கூட அது மின்னிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். எனக்கு வந்து ஆஹா ஐயோ இது டைமண்டா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்ற ஒரு, ஏன்னா அவருடைய எனக்கு நாங்க நிஜமாவே கனெக்ட் ஆனது வந்து அவர் கேட்சியான லிரிக்ஸ் எழுதுறாருன்றனாலயோ, அவர் வந்து நான் வந்து அவருக்கு பிடிச்ச மியூசிக் பண்றனாலயோ கூட இல்லை. நான் ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கலா கனெக்ட் ஆகும். கரெக்ட். அது ரொம்ப ரெண்டு பேருக்குமே தத்துவார்த்தமா நிறைய. அப்ப ஃபர்ஸ்ட் டேட்லயே வந்து பயங்கர philosophy எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. நிறைய கண்டிப்பா. நான் அவர் என்ன அவர் படிக்கிற கலீல் ஜிப்ரான் நானும் நிறைய படிச்சிருக்கேன். ஸோ த கான்வர்சேஷன்ஸ் ரியலி ஸ்டார்டட் நாட் இன் த சாங்ஸ். ஸோ நான் பேசும்போது பேச என்ன புரிஞ்சுது அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்தோம். அதாவது வந்து இப்போ சினிமாவில் மாண்டேஜ் சாங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கதை அட்லீஸ்ட் கதை சொல்கிற பாடல்களில் பொதுவாக உங்களுக்கு டான்ஸ் பிளாக்காக இருந்துச்சுன்னா கதையில் ஒட்டாத விஷயமா தான் ஆப்வியஸாக அது இருக்க முடியும். அந்த காட்ஃபாதர் படம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெட்டிங் நடக்கும். ஸோ இப்போ டான்ஸ்னா அதுதான், அது ஒரு ஸ்டேஜிங் டூலாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ நம்ம பண்ணுற படத்தில் மாண்டேஜ் சாங்ஸ் ஆர் மோர். ஸோ இப்போ வந்து அப்போ நம்ம பாட்டு பண்ணுற ஒரு இடத்துல இருக்கோம்னா நம்ம எப்படி அதை செய்கிறது? ஏன்னா இப்போ சோக பாட்டுன்னா நம்ம நேராக சோகத்தை ஒப்பிக்கிற பாட்டாக இருக்கும். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்பாவை போட்டு தள்ளிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ஐயோ போயிட்டே அம்மா போயிட்டேன்றது அதான் சீனே சொல்லுது இல்லை. இப்போ நம்ம அதை தாண்டி ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. இப்போ விஷுவலில் இருக்கிறத ஒப்பிக்கிறதுக்காக நம்ம இருக்கணும் அப்படின்ற புள்ளியில் தான் சரி அப்போனா நம்ம என்ன மாதிரி பாடு. ஏன்னா இப்போ குட் நைட்டில் ஒரு குட் எக்ஸாம்பிள். அவங்க குடும்பமே வந்து ஒரு மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஆஃபாக இருப்பாங்க. அவர் வந்து திடீர்னு ஒரு ஏதோ ஒன்று நடந்து நீ பிரியாணி பண்ணி கொடுன்னு கேட்பாரு. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஸ்டாம்குள்ளே ஒரு காம் தானே அது. ஸோ அதை எப்படி சொல்கிறதுன்னும் போது சில்மக்கா பிறந்தது அந்த பாட்டில் என்ன சொல்லணுன்றது. ஸோ இட்ஸ் மோர் தென் ஒரு ப்ரொஃபஷனல் இதுவே அது கிடையாது. அதில் ஒரு ஆத்மார்த்தம் இருக்குது, ஒரு சேர்ந்த ஒரு ஜேர்னி இருக்குது. ஸோ லவ்லி டு ஹியர். பிகாஸ் நாங்கள் வந்து when we hear it as songs வந்து எங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி அது ஹிட் அஸ். அந்த ஒரு தாக்கத்தை வந்து your music has always given us. But I've always wondered உங்கள் காம்பினேஷனில் are you guys more of a heartbreak specialist or romantic love specialist? நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் சத்தியமா. இல்லை எப்படின்னா அது அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சது. இன்னொன்று இப்போ லவ்வர் ஆல்பம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடியே ஒரு பிரேக்கப் சாங் பண்ணியிருக்கோம் குட் நைட்டில் போ. ஆனால் எங்களுக்கு இதில் கிடைச்ச அந்த பேர் அதில் கிடைக்கல. அது போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் சாங். ஒரு 1/2 hour 20 நிமிஷத்துல பண்ண பாட்டுன்னு நினைக்கிறேன். And 20 minutes தானா? ஆமா அவ்வளவுதான். You guys work only for 20 minutes to get the chord. அந்த பாட்டு அப்படி சொல்ல முடியாது. அந்த பாட்டு ரொம்ப ஃபாஸ்டா அவ்வளோ ஃபாஸ்டா முடிச்சோம். ரொம்ப ஃபாஸ்டா முடிச்சோம். ஆனா அந்த பாட்டு நான் ரொம்ப அந்த ஆல்பத்துல எதிர்பார்த்தோம். அது நாங்காலி வந்து எல்லா பாட்டையும் காலி பண்ணிருச்சு. அது நான் காலி இஸ் லைக் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் காலி. எல்லா ஆல்பம்லயும் அந்த ஓவர் ஷேடோயிங் சாங் இருக்கும். ஆக்சுவலா போ வந்து நம்ம யுவன் சார் தான் பாடுற மாதிரி இருந்தது. அவர் பாடி இருந்தாருன்னா ஒரு பயங்கர டிஃபரெண்டான ஒரு டைமென்ஷனா இருக்கும். பட் அப்ப வந்து அது அமையல. இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலில அமைஞ்சது, ஒரே வானத்துல அமைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப நாங்க ரெண்டு பேருமே பயங்கரமான யுவன் கன்னிஸ் தான். ஸோ நல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ்வர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லவ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு பிரேக்கப் சாங் பண்ணியிருப்போம். ஒரு அதீத பிரேக்கப் சாங், அதீதத்தோட அதீத பிரேக்கப் சாங், ஒரு ஹோப்ஃபுல் பிரேக்கப் சாங். ஆமா அப்படியே பிரேக்கப்லயே வெரைட்டியா பண்ணதுனால அந்த ஆல்பம் அப்படி உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஐயா கூட உட்காரும்போது வார்த்தைகளை வந்து இப்போ நம்ம ஒரு ஐடியா எழுதிட்டு போவோம், நிறைய எழுதிட்டு போவோம். அப்புறம் வந்து அவர் ஒரு மேஜிக் பண்ணுவார். அதுல வித்தக்காரர். சீரியஸா சொல்றேன், அதுல ஒரு கொலாபரேஷன். இது பயங்கர தூக்கி போட ஒருத்தர் தான் பிடிக்க ஒருத்தர் வேணும்ல, அந்த லெவல் தான். இல்ல அந்த இது சூப்பரா இருக்கும், அந்த மேஜிக் நல்லா இருக்கும். அந்த மேஜிக் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன், என்ன நடக்கும்? இந்த சில்மக்கா பாட்டிங்கன்னா மாறி போகும் தேதி அதில் மறந்து போகும் பாதி மனதில் மிஞ்சும் மீதி அட இதுதான் வாழ்வி நீதின்னு எழுதியிருப்பேன். ஐயா நீதி ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல அப்படின்னு. ஆமாய்யா கரெக்டு, என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு சேதின்னு போடலாம் அப்படின்பேன். அவரோட இன்னொரு லிரிசிஸ்ட் வெளியே வந்துருவா. பயங்கர பெரிய லிரிசிஸ்ட். உண்மை. அப்போ வந்து அப்படி சொன்னோன்னே ஐயா ரொம்ப நல்லதுங்க, நீதின்னு போட்டால் ரொம்ப ரொம்ப அப்படியே என்ன சொல்றது, நான் தான் பெரிய ஆளு நீ கேளு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேதினா அவன் தோல்ல கை போட்டு சொல்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவார். முகைமழை வந்து லவ்வருக்கே நாங்க யோசிச்ச ஐடியா அது. அதாவது அது டியூன் கிடையாது, அந்த வார்த்தை அது முன்னாடி பிடிச்சிருந்தது, பிடிச்சி வச்சிருந்தோம். ஆனா அது மறந்தும் போயிட்டேன். அப்படி ஒரு பாட்டு இருந்ததே நம்ம எவ்வளவு பாட்டு பண்ணோம் லவ்வருக்கு, ஒரு 10 பாட்டு பண்ணிருப்போம். அப்போ நாங்கள் அந்த ஐடியா வச்சுருக்கோம். அப்போ இவர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணும்போது ஏதோ ஒன்று நிற்கிதாங்க, ஹூக்கு வேணும், ஏதோ ஒன்று கேட்குறாரு. ஐயா நம்ம அப்படின்னு சொல்லும்போது என்ன நான் இப்படின்னு கையை காட்டினோட முகைமழை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர். அந்த தாட் ப்ராசஸ் சூப்பராக ஒரு மாதிரி பயங்கர டெலிபதி சிங்க்ல. அதுதான் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், ஒரு லிரிசிஸ்டுக்கு பெரிய ஒரு காம்போ இருந்தால் தான் அவன் வெளியே தெரிவான் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப செம்ம நம்பிக்கையாக இருந்தேன். அது வந்து ஐயாவோட நடந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் தனியாக தான் மோஸ்ட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுள் டு ரைட்டு.
இப்ப நம்ம collaborate இவரோட பண்ணி சேர்ந்து நான் என்னன்னா ஐயா வந்துடுறேன் அங்க பாத்துக்கலான்ட்டு வராரு. ஸோ அதான் உண்மை. அது இவர்கிட்ட மட்டும்தான் அது நடக்குது. அவரோட ஃப்ரீடம்ல இருந்து அவர் இயங்கும் போது அவரோட பெஸ்ட் வருது. ஆக்சுவலா என்னன்னா அவர் சினிமால நிறைய மாதிரி எழுதுவார். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா லவ்வர்ல லிரிக்ஸ் கம்ப்ளீட்டா அதோட கலரே ஒரு மாதிரி இருக்கும். நான் வந்து ஐயா எப்போ கால் பண்ணாலும் அவைலபிளாகவே வச்சுக்குவேன் மேக்ஸிமம். ஒரு சப்போஸ் ஏதாவது 2 மணிக்கு நைட் மட்டும் கால் பண்ணா ஒரு வேளை தூங்கிட்டேன்னா அடுத்த நாள் எழுந்துச்சு ஃபீல் பண்ணுவேன். நான் 2:30 மணி கூட கால் பண்ணியும் இருக்கேன். பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அந்த கான்வர்சேஷனை மிஸ் பண்ணிட்டேனேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எங்க 3am சாங்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஹிட்ஸ் தான். ஸோ இந்த 3am சாங்ஸ் நீங்க எழுதுமோ அதுக்குன்ட்டு ஏதாச்சும் ஒரு தனி ப்ராசஸ் இருக்குமா? இல்லை இப்போ நான் வந்து இது இருக்குன்னா அப்படியே சோகத்துல வந்து எல்லாரும் தாக்கி அப்படியே வந்து முழுகி போயிடணும்ல. நான் டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு நடந்த காமெடி சொல்றேன். நீங்க இவ்வளோ யோசிச்சு கேட்கறதுக்காக சொல்றேன். ஏதாவது பெருசா பிளான் பண்ணுவோம். அதாவது உசிலம்பட்டிக்கு போயிட்டு அங்க ஒரு வைக்க போற மேல உட்காந்து வானத்தோட கலரை பார்த்துக்கிட்டே ஒரு பாட்டு பண்ணோம். அப்படிலாம் பேசியிருக்கோம். ஆனா இந்த தாம்பரம் தாண்டறதுக்குள்ள வந்துடும் அந்த பாட்டு. அப்படியே வண்டியை திருப்புங்கன்றாங்க. அதுதான் பிரச்சனையுமே. ஸோ அதனால டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நம்ம பிளான் பண்ணோம். நான் வந்து அபிக்கு எங்கேயா போயிடுவோம், எங்கேயோ அதாவது ஏன்னா அபிக்குமே என்னன்னா டைரக்ட் பண்ணும்போது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோட பேசணும். மியூசிக் தான் மோஸ்ட் என்ஜாயபிள் ப்ராசஸ். ஏன்னா அதுக்கப்புறம் எடிட்டு போவாங்க, சீன் இது பண்ணோம் அது பண்ணோம், அப்புறம் அதுக்கு பேசணும், கஷ்டம் தானே. இப்போ லொக்கேஷன் கிடைக்காது, ஏதாவது கேன்சல் ஆகிடும், அப்படிலாம் இருக்கும். ஸோ அங்கே போனால் அந்த டைரக்டர் டென்ஷன் வந்துடும். இங்கேனா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், சரி இந்த மாதிரி ஏன்னா அபி வாஸ் வெரி வெரி பிஸி. ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் 7 பாட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா படத்தில் 7 பாட்டு பண்ணணும், 1 மாதத்துக்குள்ளே பண்ணணும். அப்படின்னா எதுக்கு நம்ம பிட்டா இப்போ இன்னைக்கு பல்லவி நாளைக்கு சரணம் அப்படின்னா சூடாரி போயிடும். நம்ம எங்கேயாவது போகலான்ட்டுலாம் பிளான் பண்ணோம். 3-4 நாள் பண்ணிட்டு ஒரு 3-4 நாள் போயிட்டு ஃபுல் ஆல்பம் நம்ம முடிச்சு அப்படியே லாக் பண்ணிட்டு வரலான்ட்டு. அப்புறம் அந்த டேட்டை கொஞ்சம் போஸ்ட்போன் ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி இங்கே உட்காருவோம், பண்ணுற வரைக்கும் பண்ணுவோன்னா ஆல்பமே முடிஞ்சு போச்சு. அங்கே போகவே இல்லை, இது வரைக்கும் கூட்டிகிட்டு இல்லை கூட்டு போவேனான்னு இல்லை அமையலன்னு சொல்கிறேன். நீங்கள் அடுத்த வாட்டி வேணா கொஞ்சம் நீங்கள் சரியில்லை அங்கே போய் யோசிக்கலாம். கமிங் பேக் டு த லிரிசிஸ்ட் இன்சைட் ஷான் அவர்கள், உங்ககிட்ட தான் நான் கேட்கணும். ஆப்பிள் கிரம்பிள் வந்து எல்லாரோட பிளேலிஸ்டையும் ரூல் பண்ணுற ஒரு சாங். இவரோட லிரிக்ஸ் வந்து ஏதாச்சும் வந்து நீங்கள் எழுதுமோ அவர் எதாவது சொல்லி இல்லை இதெல்லாம் வேண்டான்ட்டுல எதாவது தூக்கி எதாவது போட்டிருக்கீங்களா? இல்லைனா இல்லை சார் சூப்பராக இருக்குது சார் நீங்கள் சொன்னாலே நான் எழுதியிருக்கீங்களா? அது மாதிரி ஏதாச்சும்? அதெல்லாம் நிறைய எழுதியிருக்கேன் நான். ஆனால் அந்த ஆப்பிள் கிரம்பிள் மட்டும் நான் வந்து டைரக்டருங்களும் எழுதிட்டாங்க. பிரபுரமேசன் எழுதினார் அந்த பாட்டில். அந்த பாட்டு 2 பேரும் பண்ணிட்டாங்க. அப்போ எனக்கு அனுப்பும்போது அதில் வந்து கொஞ்சம் ஆஸ்லேஷன்லேயே இருந்தாங்கனால நான் அந்த பாட்டுக்குள்ளேயே வர முடியல. இல்லை அது அந்த பாட்டு இருக்கா இல்லையான்ற இதுவும் இருந்தது. அதனால நான் அவரை கமிட் பண்ணால் நம்மளுக்கு பாட்டு நல்லா, ஏன்னா அது ஒரு மாண்டேஜ் அங்கே குட்டியாக இருக்கணும். நாங்கள் அப்புறம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பாட்டில் வந்து ஒரு என்ன சொல்றது, அப்புறம் பல்லவிலாம் மாத்தணும் நிறைய என்னென்னமோ ரொம்ப நெருக்கடியா பல ஒரு வாரம் தான் நெருக்கடி இந்த ஆல்பமே. பிரபுலாம் அட்டர் கான்சென்ட்ரேஷன் ஃபுல் கான்டெம்ப்ளேஷன் திங்க் பண்ணிட்டு பாட்டு கேட்கும் போதுமே கூட எனக்கு பயமா இருக்கும். பிரபுக்கு வாசிச்சு காட்டணும்னாலே தேன் சுடரை வந்து அந்த இது உயிரை வருடும் பாட்டு டென்ஷனோட தான் வாசி காமிச்சேன். என்று கூச்சல்னா ஃபேஸ் வந்து போகுது ரசிகராரா பிரபு நல்லா இருக்கா அப்படின்னு. இல்ல தலைவா நான் ரசிக்கிறேன்னா இப்படிதான் பண்ணுவேன். ரசிக்கிறது இப்படி அந்த மாதிரி ஆக்சுவலா வந்து நான் தேவா சார் பத்தி ஒரு கதை கேட்டேன். இந்த மாதிரி வந்து என்ன நானும் அனுபவிச்சிருக்கேன். அதை சம்டைம் நம்ம டியூனா பாடுவான் தன்ன ஃபோக்கா இருக்கே அப்படின்வாங்க. இல்லைங்க தன்னனா தானான்னு என்ன வேற என்ன பாடுறதுன்னு தெரியாம பாட்டேன்னு சொல்லுவான். இப்படிலாம் கூட நடக்கலாம். அந்த படத்துல அப்படி நடக்கல, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா இப்போ அவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தையோட சேர்ந்து பாட்டா கேட்டால் தான் அந்த டியூனை ஜட்ஜ் பண்ணவே முடியும் இல்லையா? ஸோ அதுக்காக சும்மா எதையோ போடுவோம். இப்போ நாங்கள் சேர்ந்து உட்காந்தாலே இது ஒவ்வொரு பானை தேனை பன்மானைலாம் போட்டு ஒரு பாட்டு ஃபார்மேஷனாக எப்படி இருக்குது, சவுண்டாக அது லிரிக்கா எப்படி இருக்குது அப்படின்னு பண்ணும்போது தென் தே வில் see sense in what it is. சின்ன சின்ன ஆசை பாட்டு இருக்கு. இப்படி வாசிச்சுட்டே இருந்தால் எப்படி இருக்கும், என்ன பாட்டுது அப்படின்னு தோணலாம். வார்த்தையா ஏதாவது போடும் என்ன ஆயிடும்னா அதுக்காக இப்போ அங்கே ஒரு சிம்பிளான பாட்டு வேணுமா இருக்கலாம். ஒரு நல்ல சிம்பிளான அழகான டியூனை சிங்கர் பாடுறது அந்த வார்த்தை எல்லாம் சேர்ந்து தான் ஒரு பாட்டாகுது. ஆனால் இப்போ வெறும்னு அதோட பேசிக் மெலடிக் கண்டென்ட் வச்சு அந்த கான்டெக்ட் இல்லாமல் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் எவ்வளோ பெரிய ஹிட்டு பாட்டு, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த பாட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம்காக தேவா சார் வந்து இந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு வார்த்தை போட்டு பாடி காட்டுங்க அப்போ தான் பாட்டு மாதிரி புரியும்ன்ட்டு. அதுக்காக போட்டு அந்த பாட்டே ஓகே ஆயிடுச்சு. இதில் நான் அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்பேன், தலைவா ஒரு பாட்டு எழுதிட்டேன், முதல் 2 லைன் கொஞ்சம்
இதுவாக இருக்குது அப்படின்னா ஒரு ஐடியாலாம் கொடுப்பாரு அதுக்கு. சரி, ஒரு மாதிரி ஸ்பீட் டயலில் வந்துட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி நம்பர்ஸ் வச்சுருக்கீங்க. ஆமாம், அது ரொம்ப டீப்பான ரிலேஷன்ஷிப். அதான் சொல்கிறேன், அது ப்ரொஃபஷனலில் தாண்டி ஒரு எனக்கு நான் தான் வந்து கம்போசிங்கில் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன். அன்றைக்கி வர முடியல, இல்லை ஏதோ வேறு கம்போசிங்கில் மாட்டிட்டேன்னா நான் ஃபீல் பண்ணுறதே டியூன் அதுக்காக இல்லை, இவங்க அந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த பேச்சு அது மிஸ் பண்ணிட்டேன்னு பயங்கரமா நாளைக்கு பண்ணக்கூடாது, என்ன அவசரம்னு வர திட்டுவாரு. அதே மாதிரி இவருக்கு எனக்கு ஒரு சிங்க் இருக்கு. எப்படின்னா ஐயா வந்து ஒரு டைம் சொல்லுவாரு, அப்போ நான் அவைலபிளாக இருப்பேன், சில நேரம் கேன்சல் பண்ணிடுவாரு. நான் அந்த நம்பிக்கையில் சில நேரம் ஐயா சொல்லுவாரு கேன்சல் பண்ணிடுவாரு, நான் நினைக்கும் போது நீங்க ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, கரெக்டா அன்னைக்கு வர சொல்லுவாரு. அது நிறைய முறை நடந்திருக்கேன். விஜய்கிட்ட சொல்லியிருக்கேன், என்னங்க இது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு. ஆனாலும் அங்க போனோன்னே எல்லாம் மாறிடும், டோட்டலாக மாறிடும். ஓகே, லவ்லி டு ஹியர் யுவர் பாண்ட், ரொம்பவே நல்லா இருக்கு. பட் another thing that I wanted to ask you was, உங்க பாடல்களை வந்து நீங்க உங்க வாய்ஸ்ல வந்து மென்சோகம் வந்து நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி மென்சோகம்னு சொன்னாலே ராஜா சாரோட நிறைய சாங்ல ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த ஜானர் இன்வென்ட் பண்ணவரே அவர்தான். மென்சோகம்ன்றதே அவரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது எப்படிங்க வருது உங்க வாய்ஸ்ல? ஏதாச்சும் ஸ்பெஷலா அதுக்குன்ட்டு ஏதாவது ப்ராக்டிஸ் தான் பண்ணுவீங்களா, ஏதாவது ஒர்க் பண்ணுவீங்களா? இல்ல, நம்மளுக்குள்ள ஒரு ரியல் சோகம் இருக்குல்ல, அதை லைட்டா கொஞ்சம் கலந்து இந்த மாதிரி வருது. பட் உங்களை டக்குனு பார்த்தா யூ சீம் லைக் a very happy go lucky person. எங்க இருந்து அந்த சோகம்லாம் எடுத்துட்டு வரீங்க? I don't think it's true. Everybody has gone through some sadness or the other, no, in life. யாருமே ஹாப்பின்னு அப்படி யாராவது சொல்றவங்க யாரா இருக்காங்க? காட்டுங்க அந்த மாதிரி யாராவது. சும்மா போய் வேணா சொல்ல 4 பேர் நான் கூட்டிட்டு வந்து காட்டலாம். இல்ல அப்படி யாருமே இல்லை. நான் என்னுடைய மெஷர்மெண்ட் படி, இஃப் somebody tells I am the happiest person in the world, they are lying அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைஃப் இட் செல்ஃப், நம்ம பிறந்ததுலேருந்து சேலஞ்சஸ் தானே நம்மளுக்கு. வளர்றது அவ்வளோ சேலஞ்சு, ஸ்கூலில் இது பண்ணுறது, நம்ம யூனோ வாட் இஸ் அ கிரேட் சஃபரிங். ஒரு டைமில் அவங்களை கேட்பாங்க லைஃப்பில் என்ன பண்ண போகிறீங்கன்னு, உங்களுக்கு எதுவும் பண்ணணும்னு கூட இருக்காது. மற்றவனுக்காகவே ஐயோ ஏதாவது இந்த பர்பஸை கண்டுபிடிச்சி தொலைக்கணுமேலாம் இருக்கும். அது பெரிய சஃபரிங் அது. சில பேர் வந்து ஒரு பிடிப்பே இல்லாமல் இருப்பாங்க லைஃப்பில், ஒரு 10 ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, அவங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைப்பீங்க. எவ்ரி ரிலேஷன்ஷிப்பில் அவங்களோட ஒர்த், அந்த செல்ஃப் ஒர்த் குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ அதெல்லாம் எப்படி சேட்னஸ் இல்லை? ஸோ நம்ம வந்து இந்த சாரி டு பி ஃபிலாசபிக்கல் அபவுட் திஸ், வந்து சம்சாரம்ன்றது ரெண்டும் இருக்கிறது தான், ப்ளஷர் பெயின் ரெண்டுமே இங்கே இருக்கும். நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறவங்க வந்து ஒரு நாள் உங்களை ஒன்றும் பெருசாக இது பண்ணலான்னு வைங்க, அது போகாதா அவங்க சோகத்துக்கு? ஸோ அதனால் பட் எங்களோட த மென் சோகம் நாங்கள் பண்ணுற விஷயம் வந்து இட் இஸ் கிரவுண்டட் ஆன் திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஹாப்பினஸ் டசன்ட் மீன் கேண்டி, sadness doesn't mean everything is over. அப்படி கிடையாதுன்றதான் நாங்கள் அந்த பாசிட்டிவ் அப்ரோச் தான் a twist to the whole men's song. அப்போ இறகின்னு ஒரு பாட்டு இருக்குது டூரிஸ்ட் ஃபேமிலியில். டைரக்டர் வரும்போது இன்னும் we can tell you more interesting stories. உதிரும் இறகின் மௌன மதனில் பறவை போகும் தூரம் அப்படின்னு ஒரு லைனை எதிர்ப்பார். ஏன்னா அது புரியவே இல்லை ஃபர்ஸ்ட். தலைவன் என்ன தலைவா, அது எனக்கு புரியவே இல்லை தலைவா, என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு. தீஸ் திங்ஸ் ஆர் பியாண்ட் எக்ஸ்பிளனேஷன். சைலன்ஸ்னு என்னன்னு எப்படி சொல்கிறது, சத்தம் இல்லாமை அப்படின்னு சொன்னால் போர் அடிக்குது. ஆனால் உதிரும் இறகின் மௌன மதனில் பறவை போகும் தூரம், ஒரு மௌனமான ஒரு ஜேர்னி, அதில் இறகு உதிருது, ஏதோ ஒரு அப்ட்ராக்டாக இருக்காது. ஆனால் அது அந்த something to it. So how do you even come up with something like that? You come up with honesty. Even you don't know what to say. இப்போ ஒருத்தர் இருக்காரா, எந்த கலைஞனாவது இதுதான் சார் சோகம் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை காட்டுங்க, ஒரு ஜீனியஸை நான் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. சோகன்ற ஒரு விஷயம் தான் நம்மளை கட்டி வச்சிருக்கிற ஒன்றா, நம்ம பீப்புளாக நம்மளை எல்லாரையும் பாண்ட் பண்ணுற இது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம் என்னன்னு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அதனால் மென் சோகம்ன்றது இளையராஜாவோட கிஃப்ட், நம்மள எல்லாரையும் ஹீல் பண்ணுறதுக்கு மனிதர்களா. But I think there are a lot of things that we resonate with you and Raja Sara இருக்கட்டும், the music he makes, the music you've been making. நான்ல many people have like found similarities and all. அது உங்ககிட்டயே சொல்லியிருப்பாங்க தானே. It's very nice to hear your take on this whole thing. But coming to you, இவர் சொல்லிட்டாரு, எங்கிருந்துங்க இந்த லிரிக்ஸ்லாம் வந்து வருது? உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் இந்த ஈர்ப்பு இருந்திருக்கா லாங்குவேஜ் மேலே? இல்லை, அது இல்லாமல் இருக்காது இல்லையா, அது இருக்குது. நான் காதலில் ஜெயித்தவன் தான், அதாவது காதலிச்ச பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டேன். இருந்தாலும் அவங்க கிடைக்கிற வரைக்கும் இவ கிடைப்பாளா இல்லையாங்கிற ஒரு பெயின் இருக்கும்ல, அதுவும் பிரேக்கப் தானே. அந்த பெயின் இருக்குல்ல. சில நேரம் என் ஒய்ஃபை கேட்பா, என்ன நினச்சி எனக்காக ஏதாவது பாட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இங்கே டைரக்ட் கொடுக்குற ப்ரெஷர், இங்கே உட்கார அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கினா பரவாயில்ல, நானும் உட்காந்து கேட்டிருக்கேன், நான் வாங்கிட்டு போகிறேன்.
இல்லைங்க சொல்றேன். அப்படி இருக்கும்போது அது இல்ல, அந்த கதையை சொல்றதுல இன்னொன்னு நம்மளுடைய லைஃப் அதை சேர்க்கும் போது அந்த அது எப்படி நடக்குது. இப்ப தேன் சுடரை வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சொல்றீங்களா, ஆனா அது வரதுக்குள்ள நாங்க பட்ட பாடு இருக்குல்ல, அதுவே பெரிய ஹிஸ்டரி. தேன் சுடரை வந்து பெயின் சுடரேன்னு வச்சு ஆமா, அந்த பாட்டோட கரெக்டான கீவேர்ட் பிரபு எக்ஸ்பிளைன் பண்ண போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த ஆக்சிமோரானா பண்ணணுன்றது பிரபுவோட ஐடியா தான். அந்த முரண்களை வந்து நம்ம ஒன்னா ஃபோர்ஸ் பண்ணலாம், ஒட்ட வைக்கலாம்னு சொன்னோம். செம்மையா ஆக்சிமோரான்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். பிரபு வந்து நான் ஒரு ஜீனியஸ்ன்னு கண்டிப்பா சொல்லுவேன் பிரபுவை. ஏன்னா ஒரு பெக்யூலியர், ஒரு வெரி யூனிக், ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் மைண்ட் பிரபுவுக்கு. ஹஸ் அ லென்ஸ். ஏன்னா பிரபு பார்க்கறதுலாம் பிரபு மட்டும்தான் தெரியும். நம்ம கூட இப்படி எனக்கு இது இப்படி தெரியல அப்படின்னு யோசிப்போம். ஸோ அந்த பாட்டு பண்ணும்பொழுது அப்பெல்லாம் அந்த கேரக்டர் அவங்க 2 பேரும் இவ்வளோ பர்ஃபெக்டாக, இவங்க 2 பேருமே நல்லவங்க தான், 2 பேருக்கும் பிரச்சனை இருக்குதான், இவன் இப்படி இருக்கான், ஆனால் இது என்ன கண்ணாடி ஒட்ட வச்சோம்னா ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க பெயினை விடுவோம், நம்ம பெயினை அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணோம் அந்த பாட்டில். அப்போ என்னன்னா, அப்போ நாங்கள் வந்து ஒரு ஐடியா, இந்த கதை கேட்டோன்னா நான் ஒரு ஐடியா மட்டும் எழுதுனேன். எப்படின்னா, எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாருக்குமே பிடிச்சது. கேட்ட உடனே எனக்கு அந்த அப்படி நம்ம ஸ்மார்க்காது. ஐயா என்ன சொன்னாரு, பாட்டு உருவாக கடைசியா வந்து அதுல டியூன் வரல, அதுக்கு அந்த டைம்ல வரல. அதுக்கு வந்து ஐயா பிரபு என்ன சொல்லிட்டாப்ல, ஐயா டியூன் வரலன்னா விட்டுறலாம் ஐயா அப்படின்னாரு. விட்டுறதா, அதெல்லாம் முடியும். நான் உம்முன்னு இருந்தேன் ஒரு மாதிரி சொல்ல. என்னன்னா சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், நம்ம ஃபோர்ஸ் பண்ணுவோம் ஒர்க். இப்போ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், 2 லைன் வந்து நம்ம நல்லா அந்த 4 லைனையே நம்ம வந்து கடைஞ்சு அமிர்தமாக எடுத்துருப்போம் வெளியே. அதுக்கப்புறம் சரி இப்போ எதுக்கு இன்னைக்கு பண்ணலைன்னா என்ன, நம்ம கான்டெம் சும்மா கொஞ்சம் விட்டுட்டு திரும்ப அதை கேட்டால் அதுவாக வரும், இல்லை நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அதை குட்டி பிரேக் மாதிரி உங்களுக்கு. ஸோ அதனால இன்னைக்கு அதை முடிக்கணுன்றது இல்லையே, சரி நீங்கள் லிரிக்காக கொடுங்க, நான் வச்சு எதாவது பண்ணுறேன்னு விடுவேன். பிரபுக்கு என்னன்னா அந்த 2 லைன் கேட்டதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஏன்னா இந்த வாட்டி இப்படியே போயிட்டு இருந்தது, அது ரசிக்கிறதா இல்லையான்னு புரியல. அதனால நான் சொன்னேன், சரி இன்னைக்கு கைஸ் நம்ம ரொம்ப நிறைய நேரம் பண்ணிட்டோம், சரி விட்டுடலாம் அப்படின்னு. நான் வந்து பிரபு அவ்வளோவா கன்வின்ஸ்டா இல்லை அந்த 2 லைன் கரெக்டாக. ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அது ஐயா சொன்னார், சொல்லி வச்சு போட்டார். நான் இல்லை நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் அதை. ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, இது கண்டிப்பா பாட்டுல வருது. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பாட்டு மட்டும் அந்த 2 லைன் அந்த பாட்டுல இல்லைன்னா எவ்வளவு பெரிய லாஸ் இல்லை. அந்த ஒரு அதுதான் அந்த காம்போல நடக்கிற விஷயம் இல்லையா, அது புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதுதான் நான் பெரிய கிஃப்டா நினைக்கிறேன். உங்க 2 பேரும் நான் இங்க இருக்கிற டைம்லயே எங்களுக்காக for our lovely audience, can we start jamming to your favorite songs? Yeah, sure, why not? Yeah, can do. நான் எழுத கதையை பாரு, நிறைய பாடினது இல்லாத. கனத்த மௌனம் போல கோபமேதும் இல்லை, உடைந்த அழுகை போல ஞானம் ஒன்று இல்லை, காலமாற்றிடாத காயம் இங்கு இல்லை, இது எழுதா கதையோ, ஓ எழுதா கதையோ, எழுதா கதையோ, ஒரு புதிய நிலையோ, இனி புதிதாய் வழியோ, இது எழுதா கதையோ, ஆருயிரே 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 ஆருயிரே. Thank you. Since I'm a very nice person, one last. முகைமழை கண்டிப்பா. இல்ல இதுல ஒண்ணு வந்து என்னன்னா, ரப்பருக்கு முதல் டைட்டில் அதாவது ஆருயிரே வச்சிருந்தோம், அதுவும் ஒரு ஆப்ஷனா வச்சிருந்தோம். அதனாலதான் அந்த ஆருயிரை இங்கே பிரபு வந்து கொஞ்சம் அந்த பிடிச்ச டைட்டில் அப்படின்றனால சரி டைட்டில் தான் பாட்டிலேயே போகணும் இங்க கொண்டு வந்துட்டோம். பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறதே, மெது மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறதே, பேச பேச கூடும் இன்பமே, ஓ காலை மாலை மாறி போகுமே, நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் நீயல் இசை, நீ ஒரே ஒரு இமையசை, நான் உனக்கென உறுதி செய், முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை, முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை. Thank you. So lovely, and as usual நான் சொன்னதாங்க, the magic you guys have created is so wonderful. வீணல் காற்று, இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கா? எல்லா இல்ல உண்மை அதை சொல்லிடுறேன், அந்த இதை சொல்லி ஆகணும். நாங்காலி வந்து அவர் டியூன் கொடுத்துட்டாரு,
அப்போ நம்ம ஆமா அந்த 4 லைன் மட்டும் டியூன் இருக்கு. டியூன் இருக்கு. அப்போ வந்து நாங்கள் வந்து நிறைய ஆப்ஷன் எழுதிட்டு போயிட்டேன். எனக்கு வந்து இன்னும் வேற மாதிரி எழுதணும் ஒரு பயம். ஏன்னா அப்பதான் வந்து நானும் விநாயக் எல்லாம் ஃபர்ஸ்ட் சாங்ல உட்கார போறோம். நான் ஒரு 2 நாள் டைம் கேட்கலான்னு தான் அந்த ஸ்டுடியோக்கே வரேன் சவுண்ட் ரைட்ஸுக்கு. நானும் விநாயக் கூட வந்து அவன் கன்ஃபியூஸ்லேயே இருக்கான். ஆனால் என்னண்ணே நல்லா இருக்கா இல்லையான்னு அவருக்கும் கரெக்டாக சொல்லலை. ஐயா உள்ள வந்தார். சரி ஒரு 1/2 hour உட்காரலாம் அப்படின்னு சொன்னேன். வேணா இருக்கா ஐயா சூப்பர்யா அப்படின்னாரா. அப்போதான் எனக்கு உயிரே வந்தது. சூப்பரா சரி ஓகே. அப்போ அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குறாரு இல்லைங்களா. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் 2 நாள் டைம் கேட்கலான்னு போயிட்டு பாட்டை முடிச்சுட்டு வந்துட்டோம். எல்லாம் அந்த ஒரு சூப்பர்னால அது இல்ல அங்கதான் நல்லா இருக்கு. சி நம்ம பார்த்த உடனே பிடிச்சது. அப்ப இவர் கொடுத்த கான்ஃபிடென்ட்ல தான் விநாயக் யுவராஜுக்கு எல்லாருக்குமே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு செட் ஆகுறாங்க. அதுல ரேப் வெர்ஷன்லாம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் மாத்தணும், அதை தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதாவது எல்லாம் முடிச்சிட்டோம், ரேப் வெர்ஷனும் எழுதி முடிச்சிட்டோம். அதுவும் செம்மையா வந்தது. ஐயாவுக்கு பயங்கர ஹாப்பி. ஐயா சூப்பர்யா செம்மையா செட் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் டியூனா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாத்தணும் நாங்க. அதாவது அதுல மணி சாரோட ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கு. வேனல் காத்து ஈரம் தான், நீயும் வந்த நேரம் தான், மௌனம் கூட ராகம் தான், காதல் பேசத்தான்லாம் வரும். அப்ப மணி சார் எல்லாம் உள்ள கொண்டு வந்தோம். அப்ப நாங்க நீங்க மணி சார் ஃபேன் பாயா? யார் who is not his fan? இல்ல அது எக்ஸ்ட்ராவா லைன்ல everyone is இன்னைக்கு ஒரு மேட்ச். அது அவர் எப்பயுமே அவர் எவர்கிரீனா நிறைய படைச்சிட்டார் இல்லையா. இன்னொன்னு நான் மணி சாரோட அசிஸ்டண்டா சேர வேண்டியது. ஓகே. எனக்கு you also wanted to get into direction. ஒரு டைம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் அந்த ரூட்டுக்கு போக கூடாதுங்கறனால வெளியே நாங்க வந்துட்டோம். நான் வந்துட்டேன். Indie music has grown so much and we are like seeing a lot of upcoming artists and all of that. நீங்க ஸ்டார்ட் பண்ற டைம்ல இவ்ளோ இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, if I'm not wrong. So how do you see this growth? I definitely feel இந்தியன் மியூசிக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிருக்கு கண்டிப்பாக வேர்ல்டில். பட் அதுக்கு முன்னாடி கிடைக்கலையா அப்படின்னா, ஏன்னா நான் க்ரோ ஆன டைம்லலாம் நிறைய பெரிய சீன் இருந்திருக்கு ஆக்சுவலாக. இங்கே இப்போ ஜாக்கிர் ஹுசைன் லைக் இப்போ சக்தின்லாம் ஒரு குரூப் இருந்தது. அவங்கெல்லாம் தே புட் pretty much இந்தியன் மியூசிக்கான மேப். பட் இப்போ என்னென்னா, முன்னாடி ஒவ்வொரு மேடை ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஐ மீன் கிளாசிக்கல் மியூசிக்னா இங்கே தான் கேட்பாங்க, ஃபியூஷன் மியூசிக்னா வேர்ல்டில் தான் கேட்பாங்க. இப்படின்றதும் அடைஞ்சு எல்லாம் ஒரே மேடைக்கு வந்தது நான் ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். எவ்ரி ஆர்டிஸ்ட் இஸ் ஸ்பெஷல். there's no correct or wrong anymore. Everybody can express themselves. Their true blossoming can be their art, you know. So அது எனக்கு சூப்பரா இருக்கு. Very lovely. I'm so glad we had all of this conversation. And in the conversation extra magic, tourist family magic add panna, we have our lovely Abhishen with us here as well. So we have the director of tourist family with us. Hi Abhishen, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். First off, உங்களுக்குமே ஒரு பெரிய பெரிய congratulations and thank you so much for giving us such a beautiful film. Thank you. And உண்மையாக சொல்லணும்னா ஜென்ரலி we are very used to this idea saying ஒரு படம்னா கண்டிப்பாக ஒரு ஹீரோ இருக்காருன்னா ஒரு வில்லன் இருப்பார், வில்லன் எடுத்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக நடக்கும் and things will move on from that aspect of it. But tourist family பார்த்தப்போ இங்கே எல்லாருக்குமே I think one common thing on behalf of everyone I can say is ரொம்ப ஹாப்பியாக we walked out of it. So thank you for making a film like that. Was that the ideology behind the film? முடிஞ்ச அளவுக்கு இதில் கெட்டவங்கன்ற மாதிரி தனியாக எதுவும் காட்ட வேணாம், எல்லாருமே நல்லவங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னென்னா இப்படி ஒரு வேர்ல்டு இருந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ண நினச்சோம். ஸோ அதுதான் ஐடியா. அண்ட் நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டீங்க. இந்த கேசவா காலனி நாங்கள் எல்லாம் வலை வீசி தேடிட்டு இருக்கோம், இது மாதிரி ஒரு காலனி எங்களுக்கும் எதா மாட்டுமான்ட்டு. பட் another thing that I noticed was மொழி படத்தில் இதே மாதிரி ஒரு காலனி இருக்கும். அண்ட் another thing is MS பாஸ்கர் சாராக இருக்கட்டும், இளங்கோ குமரவேல் சாராக இருக்கட்டும், 2 பேரும் அந்த படத்துலையும் இருந்தாங்க, இந்த படத்துலையும் இருக்காங்க. நீங்கள் பண்ணுவோம் இல்லை யாராச்சும் இது மாதிரி எல்லாம் ஏதாவது சொன்னாங்களா மொழிக்கு ஸ்லைட்டாக எங்கேயா சிமிலாரிட்டி? நிறைய பேர் சொன்னாங்க இது ஒரு ராதாமோகன் சார் எடுத்த படம் மாதிரி இருக்கு, மொழி படத்தோட அந்த ஃப்ளேவர் எங்களுக்குலாம் வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது ஒரு பாசிட்டிவான திங்காக தான் பார்க்குறேன். ஏன்னா நானுமே அபிமானமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், எல்லாமே என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ உங்கள் அப்கமிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் இதே ஜானரில் தான் இருக்க போதா ஒரு வாட் இஸ் தி சீன்? அது தெரியல, எனக்கு டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் ட்ரை பண்ணும். பட் முடிஞ்ச அளவுக்கு அது ஃபேமிலி என்டர்டெய்னராக ஒன்று பண்ணணுன்றது தான் பிளான். Okay. And coming to you, Sean sir. So you said every director has his own style of working. நம்ம அபி எந்த மாதிரியான டைரக்டர்? ரொம்ப ப்ரெஷர் போடுவாரா, ரொம்ப ஃபியர்ல இருப்பாரா, எப்படி இருப்பாரு அவரு? Cool as ice. Cool as ice. In fact, the least stressed out director I worked with. ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நிறைய ரீசனும் இருந்தது. ஃபர்ஸ்ட் படம்ன்றது நிஜமாவே எலிஃபென்ட் ஆன் த பேக் தான் அது. அது நான் நிறைய வாட்டி பார்த்தனால எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நாள்லேருந்தே அந்த ஒரு இதுவே இல்லை. ஏன்னா அது நம்ம அப்படி இருந்தால் நம்மளுக்கு அந்த க்ரியேட்டிவ் என்வாயர்மெண்ட் அது பாதிக்கும்னு புரிஞ்சு
அதனால சொல்கிறேன் வெரி மெச்சூர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மேக்கர்னு சொல்லுவேன் நான். வெரி மெச்சூர்னு சொல்லும்போது ஃபார் யோர் ஏஜ் ஜென்ரலி வயசை தாண்டி தான் நான் சொல்கிறேன், வயசை நான் ஃபேக்டர் இன் பண்ணாமல் சொல்கிறேன். ஏன்னா வந்து கலைக்கு வந்து உண்மையிலேயே இப்போ ஒரு 50 வயசில் நம்ம டைரக்ட் பண்ணால் கூட ஐ மீன் சம்ஹவ் ஸ்ட்ரெஸ் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட்ரி. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதை ஹேண்டில் பண்ண விதம் சூப்பர். சசி சார் வந்து அப்படியே அபியை பார்த்தாலே அப்படியே ஜாலி, அவரே பயங்கர பாசிட்டிவான ஆள். இத்தனை வருஷமாக ஒரு எல்லாராலையும் மதிக்கப்படுற பயங்கரமான சூப்பர் படங்களை எடுத்த ஒரு பெரிய ஒரு சூப்பர் இல்லையா, அவரோட ஸ்டைலில் ஒரு பையன். இப்போ மதுரை படம்னாலே அவர் தான் அதோடைய மதுரை ஸ்லாங்னாலே ஸோ அவர் அவ்வளோ ஒரு பெரிய சினிமாவில் எல்லா ஸ்பெக்ட்ரம்லையும் இருந்தவங்க வந்து அப்படி டக்குன்னு அப்படி ஒரு அவ்வளோ சசிசார் அப்படி பழகக்கூடியவர் தான். பட் ஐ சா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் சசி சார் தட் ஹவ் நாட் சீன். ஸோ அது வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து அபி இஸ் அ பீப்புள் பர்சன். நம்ம நல்ல ஒரு அந்த படத்தில் நீங்கள் அந்த பார்த்த அந்த மனிதம் அந்த உணர்வு வந்து உண்மையிலே இல்லைன்னா எப்படி வரும் இல்லையா. ஸோ அதனால் வெரி கிரேஸ்ஃபுல்லி ஹேண்டில்டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ கமிங் டு யூ, இந்த ஆல்பம்லேயே இந்த ஹோல் மூவிலேயே ஒன் சாங் உங்களை 2 பேரும் போட்டு செம்மையாக டார்ச்சர் பண்ணி இல்லை இது நாட் ஓகேன்னு சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ண ஒரு சாங் தான் சொல்லுவீங்க? பண்ணாரு அவர் ஒரு விஷுவல்ல ஒரு பாட்டு வருவார் இல்லையா, ஓ மனமே, அதான் சாரி மனமே ஆறு, சாரி ஓ மனமே, சாரி ஐயா சாரியா, மனமே ஆறு இருக்கு இல்லைங்க, வெற்றி வந்தா தலைமுறையில இல்லைங்க வச்சு செய்வாரு பாருங்க. அபி நீ விஷுவல்ல வந்ததும் போதும், இந்த பாட்டுக்கு எங்களை வச்சு செய்யறதும் போதும். அது இல்ல ஆக்சுவலா என்னன்னா அதுக்காக அபி ஒரு கட்சி, ப்ரொடியூசர் ஒரு கட்சி, யுவராஜ். அதாவது இவர் வேணும்னு சொல்றாரு, அவர் வேணாம்னு சொல்லுவாரு, அவர் வேணும்னு சொன்னா இவர் வேணாம்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி 2 பேர் நடுவில் நாங்க மாட்டிக்கிட்டேன். ஒரு டைம்லாம் ஒரு ஆப்ஷன் முடிச்சுட்டு அபியும் ஓகே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஐயா வந்து சரி ஓகேயா இதுலேயே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வேற ஒரு அங்கே இருந்து இது வரும், இவா கான் பண்ணி ஐயா என்னங்க இது ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவன் ஒன்று சொல்லுவான். ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் லாக் ஆகும். அந்த ஒரு பாட்டு மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்படும். இல்ல எல்லா பாட்டுமே மோகனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா மோகனா வந்து முதல் நாள் மீட்டிங்கே சொல்றாரு, அபி லவ்வர்ல வந்து எல்லா சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி அந்த எல்லாமே பிரேக்கப் அப்படியே வந்துருச்சு. நம்மளுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து எத்தனை பாட்டு 7 பாட்டு சூப்பர், ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு தினசா இருக்கும், நம்ம கலக்குறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் என்னப்பா சிச்சுவேஷன் அப்படின்னா, சார் பாசிட்டிவான ஒரு சாங் சார், பாசிட்டிவிட்டி இருக்கணும், அண்ணா பாசிட்டிவிட்டியா இருக்கணும், அன்பையும் பேசணும், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. ஓகேப்பா அடுத்த பாட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, பாசிட்டிவா இருக்கணும், குடும்பத்தோட அன்பு இருக்கணும்னா அவரு சரி ஓகே அப்படின்னு விட்டாரு. 3வது பாட்டு அந்த மங்கையர்கரசி டெத் சீன், சோகமான சீன் தானே, ஆனா அது ஒரு பாசிட்டிவா அப்பவே ரைட்டா சரி ஓகே பாசிட்டிவிட்டி ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. குடிகாரன உடஞ்சு அழுகுறான், தம்பி இதுல என்ன சொல்ல வரோம் டிப்ரெஷனா இல்ல, நான் அந்த டிப்ரெஷனை தாண்டி ஒரு பாசிட்டிவிட்டி அவர் லவ்வரே பரவாயில்லடா அதுக்கு 7 அன்புன்னு பாசிட்டிவிட்டின்னு கட் பண்ணா மனமே முடிஞ்சதா, ஓகே பாசிட்டிவிட்டி. அப்புறம் கடைசி பாட்டு என்ன பண்றோம், அன்புதான் எல்லாம். அதுதான். ஆனா இவர் ஒரு செக் வைக்கிறாரு, ஐயா அன்பு யூஸ் பண்ணாதீங்க, அன்புக்கு நான் என்ன போடுவேன். ஐயோ இதுல பண்ண சர்க்கஸ் இருக்கு. ஆனா அவருதான் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சொல்றது ஈஸியா இருக்கு, ஆனா என்னென்னமோ பிடிச்சிருவாரு அதுக்கு சூப்பரா. நான் சொன்னேன் உதிரும் இறகின் மௌனம் அதனில் பறவை போகும் தூரம் அப்படின்னாரு. அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு அதான் சொல்றேன், அது அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுல முகைமழை நாங்க வந்து இந்த லவ்வருக்கு யூஸ் பண்ண வேண்டியதுன்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அந்த லிரிக்ஸ் மேலே எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட். அது எப்படியாவது வந்துடணும், அதுவும் ஐயா மியூசிக்ல வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். இல்ல வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு, சொல்றதுக்கே அவ்வளவு அழகா. ஏன்னா அந்த வார்த்தையை வேற யாராவது சொன்னா இது என்னங்க பழசு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனா அது கவிதையை புரிஞ்சுக்கக்கூடிய இதுவும் இருக்கு இல்லையா. நான் சொன்னவனே இவர் வந்து என்ன பார்க்கலாம், ஆனா இது அப்படின்னா என்னன்னு அர்த்தம். நீங்க 2 பேரும் சேஸ் அடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு என்ன ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்து என்னன்னா இவர் முகைன்றாரு, பூர்வத்தாசனை, இவர் மழைன்ற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் தலைவர் என்ஜாய் பண்ணாப்ல பயங்கரமா. நான் தலைவர் நல்லா பாடவும் செய்வாப்ல. அபி மியூசிக் சென்ஸ் ஆக்சுவலா சூப்பரான. ஆச்சாலி வந்து எப்படின்னா இப்போ படம் ஆரம்பிக்குது, ஆக்சுவலா நிறைய பேர் இந்த இன்ஸ்டா ஸ்டோரியில அந்த டைட்டில் வர இடமும் அந்த பாட்டையும் கரெக்டா போடுவாங்க.
அது அவ்வளோ ஐகானிக்காக ஆகுன்றதை நம்ம கண்டிப்பாக யூகிக்கலை. அந்த ஆச்சாலேன்ற வார்த்தைக்கு இது மீனிங் இல்லை. நம்ம வந்து முதல்ல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம், எதுவா நாட்டு அக்கண்ணா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதுக்கு இந்த வாரும் வாரும் மக்கமாரைக்கு வர ஒரு காமெடி. ஸோ முதல்ல என்ன பண்ணோம், கியூட்டு 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 குடும்பம் அப்படின்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்போர்ட் இல்ல பாச குடும்பம்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணா சேர்ந்தா ஊரே குடும்பம். ஒன்னா சேர்ந்தா ஊரே குலுங்கும். இது என்ன மீசை, என்ன உடஞ்ச மீசை, அது பூசை, கோவம் வந்தா எங்க அப்பா கிழிஞ்ச தோசை கிழிஞ்ச தோசை எல்லாம் வரும். முதல்ல கொஞ்சம் டேப் அப்படி திறந்தா அப்படிதான் வரும். கொஞ்சம் மேல தெரியாம அனுப்பிச்சிட்டோம். அவரு பதறிட்டாரு. அவர் வந்து வாயில அந்த இதெல்லாம் ஆக்சிஜன் மாஸ்க்லாம் வச்சுட்டு என் வாழ்க்கையை போச்சு அப்படின்னு ஒரு கால். சரிங்கம்மா பண்ற இல்ல என்னடா கியூட்டு கியூட்டு இப்பதான் சேர்னிங் ஆரம்பிச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்புறம் இல்லையா, அப்புறம் கியூட்டு குடும்பம் தான் வேணாங்கறாங்க. இவனுங்க இங்க இருந்து டூரிஸ்டா தானே வராங்க, டூரிஸ்ட் குடும்பம் டூரிஸ்ட் அப்படியே இது பாடி. அதுக்கப்புறம் அவர் வேற கியூட்டுன்றதே புரிஞ்சுக்காம கியூட்டின்னு நினைச்சிட்டாரு. கியூட்டின்லாம் வருது தலைவா பாட்டுல அப்படின்றாரு. என்னங்க அது ஆச்சால எல்லாம் நம்ம தப்புனே இல்லை. நான் வந்து மென்டல் ஆயிடுச்சு அந்த பாட்டு பண்ணும்போது. எல்லாம் வேணா போங்க, எல்லா லிரிக்ஸ் தான் நப்பாங்கடா, எல்லாமே டியூன் தாண்டா அந்த மாதிரி இருக்கு. பண்ணா என்ன ஆகுது, நான் வந்து இந்த கொரியன் இதெல்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று கிண்டலாக அதை பாடிட்டு இருக்கேன். நம்ம படத்துக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அவனே சன்னு பாட்டுங்க பண்ண முகை மழை மாதிரி இவன் பிடிச்சான் கையை. இப்ப என்ன பாடுனீங்க, அதை அப்படியே பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு, இல்ல அது அர்த்தம்லாம் இல்ல ஜிப்பர் சூப்பரா ஒர்க் ஆகும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிதான் அந்த ஐடியா பயங்கர கான்ஃபிடண்டா இருக்கும். வச்சிருக்கீங்களா அந்த ட்ராக் எல்லாம்? போன்ல இருக்கும் ஏதாச்சும் எங்கேயா தேடினா அப்படியே கியூட்டா தேடுறீங்களா எங்களுக்காக? அந்த கியூட் அது ரொம்ப நாள் ஆச்சுல. பாருங்க பாருங்க பாருங்க. ஆனா ஒரு மாதிரி கொஞ்சம் ரகுவரன் வாய்ஸ்ல இருக்கும். ஆச்சாலே மச்சமக்கமாலே ஆலே ஆச்சாலே மச்சமக்கமாலே அந்த ஏய் அப்புறம் தான் ஆட் பண்ணி நிறைய காமெடி இருக்கும். இந்த அப்ப எனக்கு தெரிஞ்சு உங்க போனை கொஞ்சம் நோண்டினா பயங்கரமா கண்டென்ட் ஹெவியா வரும். ஓகே, கமிங் பேக் டு யூ. both of them are like power houses னு எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி ஒரு படம் இருக்கு என்று நீங்க எடுத்துட்டு போவோம். What was like the initial reaction? Because generally I'm assuming you are a person more than like the star value or anything. Content based films தான் நீங்க வந்து நிறைய லவ் பண்ணுவீங்க. ஸ்டார் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், பட் என்ன படமா அது வந்து எனக்கு ரசிகன மரியாதை கொடுத்து பண்ற எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான். அதில் நான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா ஆடியன்ஸ் வந்து நம்மளுக்கு இதை சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நட்டூரிஸ் ஃபேமிலி வந்து என்னோட ஃபேமிலியெல்லாம் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு போயிட்டு சும்மா கூட்டு வரதுக்காக சும்மா கொஞ்சம் நேரம் போனேன். ஒரு 2 மாதம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு லேடி, அந்த குழந்தை பயங்கரமாக இதுவாகிட்டு இருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய வச்சிருக்கிற அம்மாவோட என்ன பெரிய கஷ்டமான வேலை இருக்கும்? யாருக்காக தான் இருக்குமா? இலான் மஸ்கே அவ்வளோ கஷ்டமான வேலை கிடையாது. அவன் குழந்தைன்றது அப்படின்னா அந்த கஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் இந்த படத்தை அவங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி எந்த டேரக்டர்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க கூட கண்டிப்பாக நான் நிற்பேன். ஆடியன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும் நம்ம. நான் அவங்க டைமை நம்ம சும்மா அப்படியே இது பண்ணக்கூடாது. ஸோ அதனால் அபிகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது நரேட் பண்ணும்போதுமே கிளாரிட்டி. அது நரேட் பண்ணும்போது ஒரு டைமில் நரேட் பண்ணார். நீங்கள் படத்தோட ரன் டைம் சேம் டைம் எக்ஸாக்ட்லி அதே டைம். ஓகே, அது வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எனக்கு அந்த கிளாரிட்டி ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது, ஹீ பர்ஃபார்ம்ஸ் வெரி வெல். லைக் சசி சாரோட அந்த எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கல்ல, சிலது அந்த சிரிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க, குட்டி குட்டி கியூட்டான விஷயங்கள். ஸோ எல்லா கேரக்டர் மாதிரியுமே இப்போ அபியை நரேட் பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு இப்போ அந்த அம்மா கேரக்டர்னா அம்மா கேரக்டர் மாதிரியே ஆகிடும். ஃபேஸ் அந்த குட்டி பையன் கேரக்டர்னா குட்டி பையன் மாதிரியே பண்ணுறது. ஸோ நாட் ஜஸ்ட் ரைட்டிங் எவ்வளோ நுவான்ஸ்டாக இருக்கோ அதே அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வில் ஹோல்ட் அ ஃபிலிம். அப்போ வந்து இப்போ சசி சார்ட்ட அவரே சொன்னார், சசி சாரே நிறைய விஷயம் அபி வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சசி சாரோட when I was having a conversation நான் அந்த டான்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இருந்தாரு, இது மாதிரி எனக்கு சொல்லவே இல்லை இந்த டான்ஸ் நம்பர்லாம் இருக்குன்ட்டு. செட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் இல்லை நீங்கள் ஆடிடுவீங்கன்ட்டு கன்வின்ஸ் பண்ணீங்க. வாட் வாஸ் த ஹோல் திங் பிஹைண்ட் இட்? இல்லை, எங்களுக்கு பிளானே என்னன்னா அந்த பையன் இது பண்ணுறான், லாஸ்ட்டில் ஒரு ஹோல்சமாக முடிக்கணும். எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, அந்த ஒரு ஃபீலில் தான் முடிக்கணும். இவங்க அப்படியே ஸ்லோமோல் ஆடுறாங்க, அதை ஃபேமிலி என்ஜாய் பண்ணுது, அந்த பொண்ணு அதை பார்க்குது. ஸோ இதான் சசி சார் என்ன நினச்சிட்டாரு, வந்தோடனே சும்மா ஆடுவோம் போல நானும் சும்மா அப்படி பண்ணுவோம் அப்படின்னு. மாஸ்டர் இறக்கணும்னா அவர் ஷாக்கு. ஏன்னா இங்கே ஒரு தனியாக ஒரு ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. அவர் பார்க்குறாரு, எப்பா என்னப்பா யாருக்குப்பா அது? என்ன சார் உங்களுக்கு தான் சார். எனக்கா என்ன டான்ஸுக்குன்னே சொல்லு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டில் தான் டக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ½ அன் அவர் அந்த வீட்டில் வந்து ஓனர் கத்திட்டு இருக்காங்க. 10 o'clock நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி அவங்க கத்திட்டே இருக்காங்க. ஸ்டாப் பண்ணுங்க சார், நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, ஒரே ஷாட்டு முடிக்கிறீங்க அப்படின்னு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு வேலை இஷ்டத்துக்கு பண்ணுவோம். ஆனால் உண்மை சொல்லுங்க, நீங்கள் அப்படி அவர் ஆடணும்னு சொல்லி தானே ஓனரை கற்று சொன்னீங்க? இல்லை
அது ஆனா அவர் அதனாலே கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஒன்று பண்ணாரு, அதனால சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. That's so nice. And when it comes to my previous question about இது மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்தப்போ உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்துச்சா? ஓகே, தி ஸ்கிரிப்ட் இஸ் கோயிங் டு ஒர்க் நோ மேட்டர் வாட், பிகாஸ் நான் எதிர்பார்த்ததை நான் சொல்றேன். நல்ல படம் பண்றோம், ஆனா இந்த படம் வந்து கண்டிப்பா கலெக்ஷன்ல இது போட்டதை விட ப்ராஃபிட்டபிளா ஒன்று வந்துடும் நான் நினைச்சேன். அது உண்மையில நான் ஒன்று நினைச்சேன். இவர் மட்டும்தான் அபி நீ பாரு இது வந்து 50+ ஈஸியா பண்ணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். என்ன சொல்றாரு இவரு, சரி ஓகே நல்லா இருக்கு கேட்க அப்படின்ற நான் விட்டுருவேன். என்கிட்ட ஒரு வாட்டி வந்து 100 கூட போகும் அபி அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நெருங்கிட்டு இருக்கு. அது வந்து இவர் மட்டும்தான் ப்ரெடிக்ட் பண்ணாரு. நான் சும்மா ஒரு யூகத்துல சொன்னேன். அது எதனால சொன்னேங்கிறதையும் நான் சொல்றேன். என்னன்னா வந்து அபி ஹேஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில குவாலிட்டிஸ். சில பேர் நல்லா எழுதுவாங்க, ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னு போகும்போது கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. நம்ம நிறைய பாட்டில் ஹி வில் பி வாட்சிங், இப்போ ஹாக் மாதிரி ஹி வில் பி வாட்சிங். சார் எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு ஹி வில் கீப் மேக்கிங் நோட் ஆஃப். ஸோ அந்த ஒரு ஈஸ் ஒன்று இருக்கு இல்லையா. நான் என்ன நினச்சேன்னா, ஒரு சைடில் இப்போ நம்ம ஒரு டிபேட் இருக்குது, அது வந்து கமர்ஷியல் சினிமா இல்லைன்னா நல்ல படம். நல்ல படம்னா வந்து பாவம், அந்த படம் பாவம், யாரை பற்ற பிள்ளையோ, ஆனால் நல்ல படமா. நான் அன்பு சிவம் பார்க்கும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நம்ம படம் ரொம்ப நல்லா இருக்குங்க, இதெல்லாம் எப்படிங்க ஓடும் அப்படின்றாரு. செம்ம கடுப்பு. நல்ல படம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே வீட்டுக்கு. ஸோ அந்த ஒரு காலமும் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நான் நிஜமாகவே தலைவணங்குறேன் ஆடியன்ஸுக்கு. இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணதில் பெரிய பங்கு வந்து ஆடியன்ஸுக்கு. கரெக்ட். அது ஒரு இளைஞர் வராரு, அவர் வந்து நம்மளை மதித்து ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்தை நம்ம ஓட வைக்கணும் அப்படின்ற பொட்டென்ஷியல் 100% தெரிஞ்சது சொல்லும் போது. ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தில் சோகத்தை பாருங்கள், சோகம்னு இப்படி ஒரு பபிள் மாதிரி ஆகும். ஏன்னா இப்போ பொதுவாக சோக படம் ஆர் எமோஷனை அப்படின்றனாலே நம்ம சோகம்னு நினச்சிக்கிறோம். தெர் இஸ் அ பேட் மொமெண்ட்டு. பட் தென் ஒரு 2 minutesல இப்போ குழந்தை அழுவும்ல, குழந்தை அழுகுது, பசிக்குதுன்னு அழுது, அப்புறமா ஒரு பலூன் கட்டினா சிரிக்குது இல்லை, அதை தான் இந்த படம் சொல்லி தருது நம்மளுக்கு. கரெக்டாக வந்து நீங்கள் வந்து நான் அகைன் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், பாசிட்டிவிட்டி மட்டும் தான் ஒரு இடத்துல இருக்கும். மோகனாவும் அதை ஒத்துப்பாரு. நான் செம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் போவேன் ஆஃபீஸுக்கு, கத்திட்டு ஃபோனில் கூட கற்று மாட்டேன், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் உங்கள் பாதத்தை எடுத்து இப்படி வைத்துக்கொள்ளுங்க அந்த மாதிரி மாற்றிடுவார். ஓ சரி சார் ஓகே யோகா பண்ணலாம், அந்த அது ஃபுல்லாக வேற ஜோனுக்கு போயிடுவது. ஆக மொத்தத்தில் உங்களை சுற்றி பாசிட்டிவிட்டி மட்டும் தான் இருந்திருக்கு இந்த படத்துக்கு. மனமே பாட்டு தான் செம்ம காமெடி. தலைவன் அபி கூட கால் முடிச்ச அப்புறம் தலைவன் கால் பண்ணுவார் நைட்டு, ஐயா ஐயா வேற என்னதான் எழுதுறது, போடக்கூடாதுட்டீங்க, வேற நிறைய வார்த்தை சொல்லலாம்ல, இதுக்கு வேணாம் இது வேணாம்னு. அது வேற அங்க மனமேன்றீங்க, இறகேன்றீங்க, பறவைன்றீங்க, அப்படி அது வாழ்ந்து பாருதான் கடைசி. கரெக்ட். டியூன் நீங்க கொடுத்தீங்க. அந்த 2வது சரணம் வாழ்ந்து பாருல. ஆமா. நேற்று நிழலாய் போனது, நாளை கனவாய் நீளுது, இன்று நிஜமாய் ஆனது, இதுதான் வாழ்க்கை என்பது, இதுதான் லைஃப். நீங்க எந்த காலத்துல 1900ல எழுதினாலும் இன்னும் 200 வருஷம் கழிச்சு எழுதினாலும் லைஃப்ன்றது அவ்வளவுதான். இந்த மொமெண்ட் தான் உங்க லைஃப். டூரிஸ்ட் ஃபேமிலிஸ் எக்ஸ்ப்ளோரிங் அ மைக்ரோ. இப்போ மேக்ரோவில் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 4 கிளை கதைகள் இருக்குது. இப்போ மகாபாரதம் மாதிரி இருந்ததுன்னா வேறு மாதிரி பண்ணலாம். பட் இது ஒரு சின்ன ஒரு ரொம்ப சட்டிலான பியூட்டிஃபுல்லான தாட்டை இட்ஸ் ட்ரைங் டு மேக் சென்ஸ் ஆஃப் தட் தாட். அப்படிங்கும்போது நம்ம வந்து பெருசாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இது பண்ண முடியாது, டிஃப்ரெண்ட்டாக எழுதணுமேன்றதுக்காக எழுத முடியாது. அதை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ண. இந்த படம் ஃபுல்லாக 7 பாட்டும் அவர் எழுதியிருக்கலன்னா இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும் இதோட அவுட்புட்டுன்னு நான் சொல்லுவேன். மோகன்ராஜன் வந்து ஒரு பெரிய அசெட் அந்த படத்துக்கு. அதில் இன்னொரு இதையும் சொல்லிடுறேன், இதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரே வானத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி, அதுக்கும் டியூன் போடல, இந்த தேன் சொல்கிற மாதிரி, எதுவும் இல்லாமல் பிறந்து வந்தாலும் வானம் தலைமையில் கொடைய பிடிக்குது, எதையும் செய்யாமல் இறந்து போனாலும் பூமி தனக்குள்ளே வாங்கி வைக்குது, ஒரே வானம் ஒரே. அதுக்கு டியூன் வரல, ஆனால் என்ன சொல்லிட்டாரு, ஐயா நீங்கள் அனுப்புங்க, அது டியூனோட தான் வரும் அப்படின்னாரு. சொன்ன மாதிரி அது மோகனுக்கு ரொம்ப பிடிச்ச லைன். அதுக்கான டியூன் இல்ல, உண்மையா சொன்னா அதுக்கு இல்ல, பாட்டுல அது இல்ல. ஆனா இவர் சொல்றாரு, எனக்கா அது மட்டும் ஏதாச்சும் பண்ணுங்கன்னா, இவர் நீங்க சொல்லிட்டீங்கல்ல நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கு மாஸ்டர். How nice. And இன்னொரு விஷயம், I was genuinely curious. நீங்க சொல்லிருந்தீங்க தெனாலில இருந்து you had gotten some inspiration for this film. But இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் ஃபேமிலி. மியூசிக் எல்லாமே was proper தமிழ். எங்கேயுமே you didn't want to like add குட்டி குட்டி இலங்கை words and all. அதுக்கு தான் சொல்லிட்டு வந்தாரு. நாங்க ஒரு பெரிய இதே எடுத்தோம், எங்க நம்ம பண்றதே அவங்களுக்காக தான். அவர் சொன்னார் ஈழமெட்டுன்னு ஒண்ணு பண்ணலாம். ஆமா, அப்படியெல்லாம் ஒண்ணு பண்ணி நிறைய பண்ணோம். ஆனா அதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இல்ல அது இல்ல, இந்த படம் அது இல்ல. படம் வந்து மனிதன் பேசுற ஒரு இடம் தான். ரொம்ப அதுல வந்து நம்ம அது பண்ணிக்க வேணாம். இல்ல இன்னொன்னு, அங்கதான் அந்த டைரக்டருடைய விஷன் கிளாரிட்டி நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே. அவர் சொன்னாரு, சார் நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த ஸ்ரீலங்கான்னு உடனே ஸ்ரீலங்கா அப்படின்றது கிடையாது, அது ஒரு குடும்பம். தே ஹேப்பன் டு பி ஸ்ரீலங்கன், தேர் ஜர்னி இஸ் த ஃபிலிம்.
பட் அவங்களோட ஐடென்டிட்டி மேலேயோ எத்தனிசிட்டி மேலேயோ எம்ஃபசைஸ் பண்ணாமல் இது நம்ம யூனிவர்சலான கதையை தான் சொல்ல போகிறோம் அப்படின்றது அவரோட விஷயன்றனால அது வி சிம்பிளி லைக் ஜஸ்ட் ஃபாலோ திஸ் விஷன், அவ்வளோதான். Very nice. And coming back to you, Abhi. So clearly, it was like one amazing journey for you in first film. And you வந்து ஏடியாவும் யார்கிட்டயும் ஒர்க் பண்ணதில்லை. And it's very surprising because generally itself, the pattern பார்க்குறது எல்லாருமே யார்கிட்டயா ஏடியா ஒர்க் பண்ணிட்டு and then you make an amazing film, people are appreciating you. But for people who are aspiring directors ஆகணும்னு, what do you think is the path? What is the path நீங்கள் ஃபாலோ பண்ணுது? பேசிக்கலி நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு. அண்ட் நான் டீச்சிங்லேயும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு பெரிய க்ரௌட். டீச்சர் அபியா? அது வந்து ஒரு 2 years சும்மா ஒன்று போச்சு ரஃபா. என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்க? இது சப்ஜெக்ட் இல்லை, இது வந்து தியேட்டர் எஜுகேஷன் சொல்லி எஜுகேஷனை வந்து ஒரு தியேட்டர் கிளாஸ் மாதிரி ஒரு இது பண்ணுவோம். எனக்கு அந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் வந்து நான் அங்கே கற்றுக்கிட்டேன். நான் ஏடியா ஆக ட்ரை பண்ணேன். அது பண்ணாதான் உங்களுக்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் பேசிக்காக. நான் சும்மா சொல்லிடலாம் அதெல்லாம் தேவையில்லை, அப்படி கிடையாது. தேங்க் காட் எனக்கு ஏதோ ஒன்று அமைஞ்சிருச்சு. பட் எல்லாருக்கும் அந்த ஸ்மூத்தாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. சரி, டேலண்ட் இருந்தாலும் டைமும் ஒன்று இருக்குது. நம்மளை சுற்றி இருக்க ஒரு பீப்புள்னு இருக்காங்க. இப்போ சசி சார் வந்து என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாரு. எனக்கு வந்து சுற்றி அதான் சொல்லலை, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஏடி இருப்பான். அவன் வந்து எப்போவுமே சொல்லுவான், அவன் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு கட் ஆக்ஷன் சொல்லிட்டு வந்தான்னு சொல்லுவான். எல்லாரும் உன்னைய கராத்தே மாஸ்டர் நினச்சிட்டு நீ பரோட்டா மாஸ்டர் எனக்கு ஒன்று. ஸோ ஃபுல் டைம் அவன்கிட்ட சொல்ல அமைதியாடுறா அந்த மாதிரிலாம் சில டைம் போகும். ஐ திங்க் பீப்புள் தான். நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களை வந்து ஒரு ஜட்மெண்ட்டில் பண்ணிடுவானா மாட்டானா அப்படின்றது மாதிரியே இல்லை. ஷான் சாரும் வந்து இவன் வந்து எப்படி அப்படின்றதும் இல்லை. அவர் என்ன வந்து ஒரு பிரதராக தான் என்னை ட்ரீட் பண்ணார். விவா ஜாலியாக ஒன்று பண்ணலாம் அப்படி. ஸோ எல்லாருமே நான் அப்படி பண்ணுறப்போ எனக்கு அது டஃப்பாக இல்லை. அப்போ நான் கரெக்டாக தான் சொல்லியிருந்தேன், ஷான் சார் வந்துட்டு பிக்சருக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தே ஒரு பிரதர் ஃபார் லைஃப் கிடைக்குது. ஆமாம், கண்டிப்பாக. உனக்காக ஸ்டெப் எல்லாம் போட்டிருக்கேன் பஸ்ஸுக்கு மேலே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை பற்றி யூ வில் ஹேவ் டு டெல் அஸ் பிஹைண்ட் தி சீன்ஸ். நான் டான்ஸ் அபி வந்து ஆக்சுவலா ஒரு சீக்ரெட்டா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருந்தான். அன்னைக்கு பாக்கணுமே சந்தோஷத்தை. மேல அப்படியே வேன் மேல நின்றுட்டு இருக்காரு. அவரே எப்படா முடிப்பீங்க இருக்காரு. நாங்க மாஸ்டர் சொல்லிட்டாரு கட் ஆக்ஷன் சொல்ல போறாங்க. சரி ஓகே ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவரும். பட் இது டான்ஸ் ஆடணும்னு சொன்னப்போ யூ கைஸ் ஆர் கம்ஃபர்டபிள் ஒரு இல்ல அபிக்காக பண்ணீங்க? இல்ல ஆக்சுவலா எனக்கு என்னன்னா அபி வந்து பொதுவாவே என்னன்னா இந்த படத்துலயே தெரிஞ்சிருக்கும். அது என்ன வேணா நடக்கலாம், சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம அப்பாலஜைஸ் பண்ணக்கூடாதுன்றது அவனோட கேரக்டரை. ஸோ அது ஒரு மாதிரி இட் காட் ஆன் வித் எவ்ரிபடி. சசி சார்லாம் ஆச்சாலையில பயங்கர பண்ணி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? அது ஏன்னா வந்து அதான் அந்த டைரக்டருடைய ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதான் நான் சொன்னேன். அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம ரெசிப்ரோகேட் பண்றதுலயே அந்த ஒரு விஷயம். சோ வைப் ஏத்திட்டாராங்க. பயங்கர வைபான ஆளு. இன்னொரு சீன் பத்தி நான் என்ன கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். This was like one cute scene, and I think real life you sari, real life you sari, proposals are like something you're very strong with. அப்படிதான். So அந்த சீன் வந்து the young love scene where நிதுஷன் and குரல் வந்துட்டு அங்கே இருக்குமோ, நாங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு டிஜிட்டல் சோஷியல் மீடியாலலாம் எல்லாரும் அந்த சீன் போட்டுட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. பட் நீங்கள் அந்த சீனாக உட்காந்து இது டிஸ்கஸ் பண்ணுவோம். யூ கைஸ் didn't want to add extra music or anything for that? அங்கே ஆக்சுவலாக அது ஒரு ஸ்டேஜிங்கே எப்படின்னா ஒரு காலனியில் நடக்கிற ஒரு செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஸோ இட்ஸ் ஐ மீன் இட்ஸ் அங்கே ஒரு பையன் வந்து வயலின் வாசிக்கிறான். அது நாங்கள் சார் தான் இது பண்ணது எல்லாமே பண்ணதுதான். பட் அது செம்மையாக ஒன்று பண்ணியிருப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து அந்த பையன் சொல்லுவான், இப்போ நான் வர உனக்கு கடல் கடந்து சிரிக்கிற வரைக்கும் நீங்கள் அது வந்து ஒரு ஸ்பீக்கரில் வர ஒரு எஃபெக்டில் இருக்கும் அந்த இது. கரெக்டாக நீ மட்டும் போய் சொல்ல தேவையில்ல, நீ ஏற்கனவே கடல் இருந்தோன்னா அங்கேருந்து அப்படி ஆரம்பிப்பாங்க. அதுலேருந்து செம்மையாக அதை எலிவேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணது தான். ஸோ யூ டிடன்ட் வாண்ட் டு லைக் put lyrics? ஆமா, ஏன்னா சினிமாவோட அழகுமே அதான். நிட்டிகிரிட்டி தான் சினிமாவில் அழகு. ஸோ இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு கன்வின்ஸ். இப்போ வந்து ஒரு அப்பா வந்து இப்போ தான் ஒரு மாதிரி அப்பாலஜெட்டிக்காக இருக்காரு. அப்பா இதை பாருப்பா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணு நல்லா குத்தி எடுத்துகிட்டு இருக்கு. அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க. அந்த பாட்டுக்கு தம்பி வந்து ஒன்று பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. திடீர்னு இவங்க டான்ஸ் ஆடுற மியூசிக் ஃபேட் ஆகுது. ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட் அப்படின்ற லைட் இருக்குல்ல, டு த்ரோ லைட் ஆன் தட் மொமெண்ட். அங்கே தான் டைரக்டரோட ஹெல்ப் பயங்கரமாக நம்மளுக்கு வேணும். ஸோ அதெல்லாம் சூப்பரான கியூரேஷன். ஒரு சீனாவே அதை அமைச்சது கிரியேட் பண்ணதே வந்து எப்பவுமே மியூசிக்குன்னு ஒரு ஸ்பேஸ் நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டே எழுதுறது வந்து இன்னும் அது I still remember music. So every time he will tell a dialogue, he will play some music as a reference because இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் படிச்சிடலாம்.
ஒரு லிட்ரேச்சராக படிச்சிடலாம். ஒரு சீனாக இதை ஃபீல் பண்ணாதான் இந்த ட்ரீட்மெண்ட் புரியும்னு சொல்லி தட்ஸ் ஹவ் ஹி நரேட்டட். நீங்கள் சொன்னீங்கல்ல நரேட் பண்ணும்போது தெரிஞ்சானே, எனக்கு மட்டும் தெரியல, அந்த ரூமில் இருக்கிற எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அப்படியா? திங்க் மியூசிக்கோட ஆஃபீஸில் தான் இதே ஆஃபீஸில் தான் அது வேற பழைய ஆஃபீஸில் நரேஷன்லாம் முடிச்சுட்டு பயங்கரமாக எல்லாருமே ஹாப்பி. எனக்கு ரூமை விட்டு வெளில வரும்போது தெரியுது நான் சினிமாவை பற்றி நான் காண்ற ஒரு கனவு இருக்குது. அதாவது இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான திங்ஸ் சொல்கிற ஸ்பேஸாக இருக்கணும் ஆர்ட். நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் பியூட்டி ஷுட் நெவர் கெட் லாஸ்ட் இன் யுவர் கேஸ்னோ. ஸோ அந்த படமாக அது இருந்தது. ஸோ எல்லாருக்குமே அட் தட் பாயிண்ட் தெரியும் தேர் இஸ் சம்திங் ரியலி கரெக்ட். ஐ மீன் ஒரு ப்ராடக்ட் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பார்த்தோம்ல, அந்த மாதிரி அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. பட் ஹவு பிக் இட் இஸ் கோயிங் டு பி வாஸ் த சேலஞ்ச். வி நோ வி ஹவ் கோல்ட், பட் ஹவு டு வி மேக் இட் as big as it can get was where all the other things were ஆனால் இந்த சேலஞ்சஸ்லாம் கடந்து எங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு அவுட் வந்து நீங்கள்லாம் கொடுத்ததுக்கு we are like very very happy. அண்ட் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து ஷான் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஹிப்ஹாப் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அனிருத் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் 3 பேரோட ஒர்க் பண்ணதில் டிஃப்ரென்சஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கீங்க? இப்போ அவங்கெல்லாம் வந்து டியூன் கொடுத்துருவாங்க இல்லையா, கொடுத்துட்டு நம்ம எழுதிட்டு போவோம். அப்போ அங்கே போய் உட்காந்து நம்ம இது பண்ணுவோம், இந்த வார்த்தையை போட்டுக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஐயா கூட வந்து சாங் உருவாகிறதுலேருந்தே நான் கூட இருப்பேன். அங்கே போனோடனே தான் சும்மா உட்காருவோம், ஆனால் பாட்டோட வெளியே வருவோம். அது எனக்கே ஒரு மேஜிக்காக இருக்கும். இப்போ ஒரு டியூன் வருது அப்படின்னா அவங்களுக்கு தான் அது மேஜிக், இன்னும் வார்த்தை வரப்போகுதுங்கிறது. ஆனால் இங்கே என்னன்னா என்ன டியூன் வரப்போகுதுன்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவருக்கு வந்து இதுக்கு என்ன வார்த்தை அவர் போட போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். டைரக்டருக்கு இவனுக்கு 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்து ஐயா கிட்ட நடக்கும். அந்த மேஜிக் வந்து இன்னொன்று என்னன்னா, நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் உட்காந்து எழுதவும் முடியாது, எல்லாரும் முன்னாடியும் டியூன் போடவும் முடியாது. அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு இல்லையா, அது ஐயா கிட்ட. இல்லை, இவங்க 2 பேருக்கும் செம்ம சிங்க் ஒன்று இருக்கும், ஒரு ப்ரோமான்ஸ் இருக்குல்ல. அது இவர் என்ன யோசிக்கிறான்றது இவருக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி தான் இவர் 2 பேரும் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில டைம் ரேண்டமாக என்னமோ த்ரோ பண்ணுவாங்க, இல்லையா வேணாம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி ஜாலியாக சொல்கிறாரு, நம்மளும் இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க சொன்னோன்னே இவங்க செம்ம எந்துவாக இருப்பாங்க. சார் இப்படி ஒரு லிரிக்ஸ் சொன்னா ஒரு ஆக்வர்ட் சைலன்ஸ் இருக்கும். த்ரோ பண்ணல. ஓகே, நான் உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்க பண்ணுங்க. This I cannot say enough. Already said it many times. பெரிய யுவன் ஃபேனு. ஒரே வானம் அவர் பாடினது பெரிய ப்ளஸ் பாட்டுக்கு. அந்த கிளைமேக்ஸில் அவரோட அந்த பரிசுத்தமான, ஏன்னா நான் இவனோட லைக் நிறைய பேசியிருக்கேன், இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இஸ் அ வெரி பாசிட்டிவ், ஒரு ரொம்ப சைல்டு லைக், வெரி இன்னோசன்ட், பியூர் கை அட் ஹார்ட். அந்த குரல்லையே தெரியுது இல்லை, அவர் போகாதெல்லாம் எடுத்து மைக்கு சும்மா ஒரு சுதி கூட இல்லாமல் அப்படியே ஜாலியாக, ஒரு கார்ட்ஸ் கூட இருக்காது, வெறும் மைக்கில் பாடினாருன்னா அப்படியே அழுதுருவாங்க. அந்த மாதிரி ஒரு சோல் இருக்குது. ஸோ அவர் பாடினது, அவர் விஜய் யேசுதாஸ் பாடினதாக இருக்கட்டும், ஞாபகம் இருக்கா? ப்ரீமியர் அன்னைக்கு விஜய் யேசுதாஸ்லாம் ரெக்கார்டிங் வருவார், வந்துட்டு ப்ரோ ஆசம் சாங் ப்ரோ அப்படின்னுவார். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, என்ன ப்ரோ எப்படி ப்ரோ பாடுறது அப்படின்ட்டு ½ hour பாடிட்டு கிளம்பிடுவார். இல்லை, அவர் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன், ஏன்னா அவர் பயங்கர பிஸி, அங்கே ட்ராவல் பண்ணார். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் முடிஞ்சு யூஸ்வலாக நான் மற்ற படங்களும் அவரோட பார்த்துருக்கேன், கிளம்பிடுவார். டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து அதாவது டேய் நம்ம ஜெயிச்சிட்டோண்டான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலில் அவர் இருந்தார். ரொம்ப நேரம் ஈஸ் டக்கரான் லைக் ஒரு 45 minutes 1 hour எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு சூப்பர்லையா என்னையா சூப்பர்ல அப்படி. ஸோ எல்லாருக்குமே இந்த படம் என்ன கொடுக்குதுன்னா, ஏய் நம்ம படம் தானே ஜெயிச்சிருக்கு அப்படின்ற ஃபீலை ஒர்க் பண்ண எல்லாருக்குமே அது கொடுத்துருக்கு. எஸ்பி சரண் சார். ஓ யா, தட் சாங் அப்படியே நீங்க ஐடியாவாவே யூ வாண்டட் டு லைக் கெட் எஸ்பிவி சார். ஹானஸ்ட்லி நான் அந்த அப்படி நினைச்சு பண்ணல, பாட்டு அமைஞ்சது அப்படி. எஸ்பிவி சார், ராஜா சார் அங்க ரிலீஸ் பண்ணி சொன்னீங்க ஒரு நாள். ஏன்னா அது வேற யாரும் பாட முடியும், அந்த பாட்டை வேற யாருமே பாட முடியாது. இந்த நேற்று நிழலாய் போனது நாளை கனவாய் நீளுது இன்று நிஜமாயானது இதுதான் வாழ்க்கை, வேற யாரும் பாட முடியும். ஸோ எனக்கு அந்த ஒரு, அதாவது வாழ்க்கையோ ஒரு கஷ்டத்தை ஒரு சிரிப்போட அணுகிற ஒரு 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 ஃபீல் இருக்குல்ல, அது அந்த குரலில் ரொம்ப மேஜிக்காக கிரியேட் ஆச்சு. ஓகே அபி, உங்களுக்கு தான் ஒரு பெரிய டாஸ்க். இப்போ அழகா எங்கள் திங்க் பாடோட எபிசோடுக்காக எங்கள் வியூவர்ஸ்க்காக few lines of beautiful singing பண்ண போறேன். சத்தியமா பண்ண மாட்டேன். சரி சேர்ந்து வேணா பாடலாமா? சேர்ந்து பாடலாம். ஓகே ஐயா நீங்களும் பாடணும். ஓகே ஐயா, நீங்க டான்ஸே ஆடிட்டீங்க, பாடுறது ஐயா நீங்க அந்த வீடியோல பாத்துறீங்களா? ஆச்சால வீடியோல இதானே கையில குடிச்சத பத்தியா சிரிக்கிறாளா? என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு ஜோக்கரா ஆடி இருக்கேன். இல்ல நல்லா தான் ஆடுனீங்க. என்ன மேட்டர்னா ஸ்டெப்ஸ் நல்லா போட்டாரு, ஃபேஸ்ல காட்டி கொடுத்துருச்சு. 1 2 இல்ல எப்படா முடியும்? இல்ல எங்கிட்ட வந்தான் அபி வந்து ஏதோ 2 அந்த படிக்கட்டு ஷாட் எடுத்துட்டு வந்து மானிட்டர் பார்த்துக்கா போனா
மோகன் நான் பாருங்க. நல்ல வேலை என்கிட்ட சொல்லிதானே நான் வந்து ஐயோ இதை விட்டுட்டா அப்படின்னு. இல்ல அது மட்டும் ஒரு காதுல விழுந்துருந்தா அப்படியே குதிச்சு escape ஆயிருப்பாங்க. அப்படியா இவன் காரணமாக ஓடி இருக்கலாம்ல. நைஸ். ஓகே, ரெடி ஆயிட்டீங்களா? என்ன பண்ண போறீங்க எங்களுக்காக? நீங்க சொல்லுங்க, முகைமலை போடுமா? ஆக்சுவலாக வந்து ஆல்சோ அபி வந்து அந்த அந்த ரோல் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஐ டோல்ட் ஹிம் ஆஃப்டர் இஸ் நரேஷன் வாஸ் யூ கேன் ஆக்ட் ஒன் ஆஃப் த, ஏன்னா நிறைய கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் பண்ணலாமே நல்லா நடிக்கிறேன்னு சொன்னால் கடைசியில் அவர் சர்ப்ரைஸ் டு ஃபைண்ட் அவுட் இஸ் ஆக்சுவலி டூயிங் தட் அந்த கேரக்டர் ஐ திங்க் ஒரு மாதிரி எல்லார் ஹார்ட்ஸ்குள்ளேயும் பூந்துருச்சு. பிகாஸ் இட் வாஸ் ரொம்ப ஒரு ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ நடக்குது. இல்ல என்னன்னா முதல்ல அம்மா ஒரு பையனை மறந்துட்டாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் சினிமாவில் சொல்லல. இல்லை தலைவா, அந்த மாதிரி இது ஒரு கஷ்டம். இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ ஒரு 20 to 24 வயசு அந்த வாழ்க்கைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு பிடிமான வரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேள்விகள் இருக்குல்ல, அதில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதோடைய ஒரு வீழ்ச்சி வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான அந்த பெயின் தான் ஆக்சுவலாக அந்த சீனை பயங்கரமாக தூக்கிட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் அபியோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இது வரைக்கும் பாடினது மேபி மனமே பாடலாமா? நிஜமே பொய்யா ஆனதே என்ன செய்ய, விதியே மெய்யா போனதே எங்கு செல்ல, இருக்கும்போது கேட்காம அன்பள்ளி கொடுத்துட்ட, என்ன செய்ய தனியானா சொல்லாமத்தான் போயிட்ட, மனமே யாரு நிரந்தரம் இங்க யாரு, மனமே யாரு நிரந்தரம் இங்க யாரு. பாப்பா வெரி லவ்லி. ஓ மை காட், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் வெரி நைஸ் டு see 3 of you doing this and good job guys. கலக்கிட்டீங்க போங்க. And we all love your music, we all love your film and we all love your lyrics. அதெல்லாமே இருக்கு. But another thing we extremely love and we miss right now is Seanோட live in concerts. Is it happening soon? இல்லை அதான் கண்டிப்பாக இல்லை கொஞ்சம் செலக்ட் பண்ணி பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஷோஸில் எல்லாமே சில இப்போ லாஜிஸ்டிக்கலாக அதில் சில ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம அப்புறம் தான் தெரியுது. ஸோ அதனால் அதெல்லாம் மேக் ஷுவர் பண்ண ஆடியன்ஸ்க்கு எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபேன்ஸ் வந்து ஷோவுக்கு வராங்க, அவங்க தான் முதலாளி நம்மளுக்கு. அவங்க பைசா கொடுத்து நம்மளை பார்க்க அவங்க வராங்க அப்படின்னும் போது நம்ம மேலே இருக்கிற அன்புனால அவங்க ஒரு சில கஷ்டங்களை பொறுத்துக்கலாம். பட்டு அவங்கள ரொம்ப ஹேசில் பண்ணி உங்களை மதித்து வரவங்கள நீங்கள் கொஞ்சம் திரும்ப மரியாதை கொடுக்கணுன்றது என்னோட சென்ஸ். அதனால் வந்து அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையலைன்னா சரி ரிஸ்க் எடுக்க வேணாம், நம்ம கரெக்டாக பண்ணுறேன்னா அப்படின்றது போயிட்டுருக்கு. பட் இந்த வருஷத்துலேருந்து நிறையவே லைக் ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்காங்களோ we definitely want to go there, perform for them, meet them, bask in their love, give some love in return also. So அதெல்லாம் இருக்கு கண்டிப்பா. Very nice. And அபி டைரக்டர் எப்போ ஆக்டரா நாங்க பார்க்க போறோங்களா? ஆல்ரெடி ஆக்டரா பார்த்துட்டீங்க. அது நீங்க ஹீரோவா எப்ப பார்க்க? நியாயப்படி I didn't want to like stress on that பா. நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். ஸ்ட்ரெஸ் ஓகே. எப்போ ஹீரோவா பார்க்க போறோம்? ப்ரோ இது கட் பண்ணிருக்கேன் ப்ரோ. தெரியல, ஐடியாலாம் அதெல்லாம் இல்லை இப்போதைக்கு. எதுவுமே நான் யோசிக்கல. பட் மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா கூடிய சீக்கிரம் நடக்க? எனி பர்டிகுலர் ஜானர் இது மாதிரி வேணும்? இல்லை பேசிக்காக ஒரு காமெடி ரிலேட்டபிள் கேரக்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பண்ணுவேன், அந்த மாதிரி தான். ஓகே, வெரி நைஸ். மோகன் ராஜா சார் சொல்லுங்க. நான் புத்தகம் 2 ரிலீஸ் பண்ண போகிறேன் இந்த 2-3 மாதம். ஓ சூப்பர். அதுதான் என்னோட பெரிய கோல். அப்புறம் வந்து நிறைய வந்து அதாவது கவிதைகளையே வந்து ஐயா மாதிரி ஆட்கள்கிட்ட பாட்டாக மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஆக்சுவலாக அவரோட தனிப்பட்ட கவிதைகள் சூப்பராக இருக்கும். அதை வந்து நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நீங்க புக்கா தயவு செய்து ரிலீஸ் பண்ணுங்க. சீக்கிரம் அது அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் அதை எதிர்பார்க்கலாம். பண்ணா சூப்பரா இருக்கும். குட்டி குட்டி விஷயம் எழுதியிருப்பார், சூப்பராக பண்ணியிருப்பார். அதில் தான் சொல்லி காட்டுறீங்களா தலைவா? ஏதாவது ஒரு பர்டிகுலர்? நிறைய சொல்லாமே. நான் வந்து ஒரு கவிதை சொன்னேன். அதாவது என்னவள் ஐ லவ் யூ என்று சொல்லும் பொழுது வரும் சந்தோஷம் ஐ ஹேட் யூ என்று திட்டும் பொழுதும் வருகிறது. ஏனென்றால் அவள் நேச மிகுதியை ஐ லவ் யூவில் தெரிய வைப்பவள் என் நேச குறைவை ஐ ஹேட் யூவில் புரிய வைக்கிறாள். முன்னது காதல் என்றால் பின்னது அதீத காதல் அல்லவா? புரியுதா? இப்ப புரியுது. It was a really lovely conversation. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் and I'm really hoping to see this combination again in yet another blockbuster movie. Thank you so much for joining us today and wishing you all luck, love and success. Thank you so much. Thoroughly enjoyed it as well.